जय श्री राम। सीतापदे राम 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 राम। श्री राम नाम सिंह की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक सौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। श्रीयपद्यान सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யுக்தத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை நம்ம அந்த கதையை நம்ம அப்படியே பார்க்கலாம். பாராயணம் பண்ணுறது அப்புறம் பண்ணியிருக்கலாம். பகவானுடைய கதைகளை ராமனுடைய கதைகளை அப்படியே நம்ம ஓரலாக பார்க்கலாம். ராமர் பகவான் எல்லாமே பக்தருடைய சங்கல்பத்தின்படி தான் பகவான் அவதாரம் பண்ணுறார். தன் இச்சைப்படி அவதாரம் பண்ணுறான்னு சொல்ல வரும். ஆனால் பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணுறதுனால தான் பகவான் பூமியில் அவதாரம் பண்ணுறார். பகவான் ஒரு விடம்படம் தான் இந்த அவதாரங்கள்லாம். பகவான் எப்பவும் பகவானாகவே இருக்கிறார். அவர் மனுஷன் அவதாரம் பண்ணாலும் பகவான் பகவானாகவே இருக்கிறார். அவர் அவதார காலத்திலையும் சரி, அவர் வைகுண்ட காலத்திலையும் சரி, எப்பொழுதுமே பகவான் பகவானாக இருக்கிறார். அவர் தன் நிலையிலிருந்து இறங்கின மாதிரி அப்படின்னு தோணும். எதுக்காகனா நம்மளுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனால் அவர் பரத்துவம் என்றுமே குறைவதே கிடையாது. ராம 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 ராமநாமம் சொல்கிறோம். இந்த ராமநாமம் வேறல்ல, ராமர் வேறல்ல, இந்த சீதாராமன் வேறல்ல. உலகத்திலே உயர்ந்த நாமம் எதுனான்னு கேட்டால் ராமநாமம் தான். ராமநாமத்துக்கு உயர்ந்தது நாமம் எதுவுமே கிடையாது. அதுதான் பரபிரம்மஸ்வரூபம். நாமன்னாவே ராமன் தான். நாமன்னாவே ராமநாமம் தான். அதை விட சிரேஷ்டமானது உலகத்தில் எதுவுமே இல்லை. அதுதான் பரபிரம்மஸ்வரூபம். அது மந்திரமாக சொல்லப்போனால் ராம்னு சொல்லுவாங்க, நாமான்னு சொல்லப்போனால் ராம அப்படின்னு சொல்கிறோம். அது சிவவிஷ்ணு பேதமும் கிடையாது அதில். ஏன்னா நாராயணான்றதுல நாராயணன்ற ரெண்டாவது எழுத்து 2 ராவும், நமசிவாயன்றதுல ரெண்டாவது எழுத்து மாவும் சேர்ந்தது தான் ராமா. அப்படியேப்பட்ட நாராயணா நமசிவாய என்ற இரண்டத்தினுடைய உயிரக்ஷரமாகிய ராமா சேர்ந்தது தான் ராம. ந அயனாய அப்படின்னு போட்டால் ரா எடுத்துட்டோம்னா நான் அயனாயனா நாதனற்றவன் அப்படின்னு போயிடுவார் நாராயணன். அப்போ நாராயணா அப்படின்னு இருக்கும்போது ரா சேர்ந்த பிறகு தான் அயன அப்படின்னா சகல ஜீவாத்மாக்களும் அந்தர்யாமியாக இருப்பவர் என்றும், சகல ஜீவாத்மாக்களும் அவருக்குள்ள அந்தர்யாமியாக அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது என்றும் அது அர்த்தமாகிறது. நம சிவாய, சிவம்னா மங்களம். மா எடுத்துட்டோம்னா ந சிவாய, மங்களமற்றவராக ஆகிவிடுகிறார் சிவபெருமான். அந்த மா இருக்கும்போது தான் மங்களஸ்வரூபியான சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா அந்த ரா மா 2 அக்ஷரம் இருக்கிறதுனால தான் சிவனும் மங்களஸ்வரூபியாக இருக்கிறார், நாராயணனும் எல்லாருக்கும் நாதனுடையவராக இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது அல்லவா அர்த்தம். அதனால் அந்த 2 சிவனுடைய ஜீவாட்சரமும் நாராயணுடைய ஜீவாட்சரம் ஆகிய அந்த ரா மா சேர்ந்து தான் ராமா இல்லையா? எல்லாருக்குமே தெரியாது, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். அதனால் இந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுதே இதில் சிவவிஷ்ணு பேதம் கிடையாது. இது பரபிரம்மஸ்வரூபமான சப்த பிரம்ம ராமநாமம். இதுக்கு என்னென்னா இது சாதாரண மனுஷன் தானே. ராமன்னு மனுஷனாக அவதாரம் பண்ணார், அவருடைய பேரை சொல்ல வேண்டியது அவசியம் என்ன? வைகுண்டாதிபதியுடைய பேரை சொன்னதானே, அஷ்டாட்சரம் நாராயணன் சொன்னதானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த ராமான்னு சொன்னால் எல்லா 1000 விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 சஹஸ்ரநாமம்
1000 நாமங்கள் சொன்னதுடைய பலன் ராமான்னு சொல்கிறதுல அடங்கிடுது. சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வரானனே அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்கார். அதனால் இந்த ராமான்னு சொல்கிறதுனாலே சர்வ மந்திரங்களும் ஆ மந்திரம் ஈ மந்திரம் மெச்சி கேட்ட போயிட்டா. ராமநாமம் ஒன்று இருக்கும்போது எதுக்கு அந்த நாமம் இந்த நாமம் மெச்சி கெட்டு போயிடுறேன், இந்த ராமநாமம் ஒன்று போதும் அப்படின்னு ராமநாம மகிமை அப்படியே சொல்லினே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ராமான்னு சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அதனாலே இதில் அலட்சியம். வேறு கடமுடான்னு பல ஸ்லோகங்களை படிக்கணும், பல நாமங்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சத்தையாக எல்லாமே செயல்படுவாங்க. எதுவுமே ஒரு கடினமான சாதனையாக இருந்தால் தான் எல்லாமே விரும்புகிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் சொல்லமா ராமான்னு சொன்னால் எல்லாமே அடங்கிது. எல்லா மந்திரங்களும் எல்லா தேவதைகளும் அதில் அடங்கி விடுகிறார்கள். அதனால் நம்மளுக்கு பேர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ராமநாமத்தை நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சரி, அதனுடைய பலன் எல்லையற்றது. ராமரே பகவான் தான். இப்போ ராமனா அவதாரம் பண்ணலாம். பகவானுடைய கருணை என்னன்னு தெரிஞ்சே இருக்காது நமக்கு. பகவான் நமக்காக தான் பூமியில் அவதாரம் பண்ணான். முதல் புரிஞ்சுக்கணும். அங்கே சீதையை தேடுறன்னு சொல்கிறது என்னென்னா, இந்த சம்சாரமாகிய காட்டில் நாம் தொலைந்து விட்டோமா, பகவானை விட்டு பிரிஞ்சு விட்டோமா நாமெல்லாம். எதுக்காகனா மாயைக்கு வசப்பட்டு, அந்த மானுக்கு ஆசைப்பட்டு. சீதை பிரிஞ்சது போல் நம்ம மாயைக்கு வசப்பட்டு அந்த மாயைக்குள்ளே ஒரு ராட்சசன் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, ஆபத்து இருக்குது ஒவ்வொரு மாயைக்குள்ளே. பணத்தாசை, பெண்ணாசை, மண்ணாசை, அதுபோல் ஒவ்வொரு மாயை, இதெல்லாம் மாயை தானே. இதுக்குள்ளே ஒரு ராட்சசன் இருக்கான், அசுரன். ஏன்னா என்றைக்குமே துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அசுரன். இது நம்ம தெரிஞ்சிக்காமல் என்னென்னா அழகான மான் அப்படின்னு பார்த்து தான் ஏமாந்து, எல்லாமே அழகை பார்த்து தான் ஏமாந்துடும். தோலை பார்த்து ஏமாந்துடும். அந்த மானுடைய தோலை பார்த்து, அந்த தோலினுடைய பொன்னிறத்தை பார்த்து ஏமாந்துட்டா சீதை. அந்த சீதை வேறு இல்லை, நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரும் சீதை தான். நாம் எல்லாரும் அந்த ஜீவாத்மாக்கள் தான். அந்த ஜீவாத்மாக்களாகிய நாம தான் அந்த மாயைக்கு வசப்பட்டு இருக்கிறோம். அப்படி மாயைக்கு வசப்பட்ட நம்மளை தேடி பகவான் அழைகின்றார். ராம லக்ஷ்மணர்கள் அந்த பகவான் நாராயணன் ஆகிய ஆதிசேஷன். அப்படியேப்பட்ட ராமனும் லக்ஷ்மணன், நீ ஆதிசேஷன் விஷ்ணு கூட சொல்ல வேணாம், வெறும் ராம லக்ஷ்மணர்களே நம்மளை தேடுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி தேடும்பொழுது என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கிற சீதைன்னு தேடுறாரு இல்லையா, புலம்புறாரு இல்லையா. நம்மளை நினச்சி ராமர் புலம்புறாராம், நம்மளை நினச்சி நம்மளை அழறாராம். அந்த சம்சார வனத்தில் எப்படியாவது கடிப்பியா நம்மளை உத்தாரணம் பண்ணுறதுக்கு பகவான் அலையிறானா. காடாக அலையிறானா, காலில் செருப்போடு இல்லாமல் அலையிறானா. வெயில், பனி, மழை எதையும் பார்க்காம அந்த மழையில், பிரவர்ஷன மழையில் உட்காந்து கொண்டு சுக்ரீவனை போய் காக்கப்பிடிச்சுன்னு அவனை எப்படியாவது உதவி காய்ச்சின்னு எப்படியாவது சீதையை கண்டுபிடிப்போம் அப்படின்லாம் பகவான் தலையெழுத்தா அப்படின்னு கேட்டால் அவனை போய் சரணாகதி அடைகிறார். காக்காப்பிடின்னு பகவான் அவசியம் இல்லை. பகவான் சர்வஜன், சர்வசக்தன், அவன் சர்வேஸ்வரன். அவன் பகவான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனாலும் சுக்ரீவனுக்கு கைங்கரிய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான் பகவான் அவனை காக்கா பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு நாடகம் நடிக்கிறார். ஏன்னா தான் உதவி கேட்குற மாதிரி போய் அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்துடுறார் பகவான். கடைசியில் என்னன்னா, சுக்ரீவன் இவருடைய ஆதரவால் ராஜ்யத்தை, கிஷ்கிந்தத்தை அடையும்படி ஏற்பட்டது. அப்படின்னா புரிஞ்சுக்க ராமனுடைய பெருமை எத்தகையது. அதனால் ராமன் என்னன்னா நமக்காக அழறான் பகவான், நமக்காக உருகிறான், நமக்காக தேடி அழுகிறான். நாம் பகவான் அடைகிற பிரயத்தனத்தை விட பகவான் நம்மை அடைவதற்கு தான் அதிகமாக பிரயத்தனப்படுறானோ. அது ராம அவதாரத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம். ராமனுக்கு தான் அவ்வளோ கருணை அதிகம். நம்ம தெய்வம்னா எத்தனையோ தெய்வங்களை பார்த்துருக்கோம். ஆனால் அது நமக்காக அழகிற ஒரு தெய்வம் கிடைக்குமான்னு ஆஞ்சநேயர் இயங்கினாராம். நமக்காக உருகி அழக்கூடிய, நம்ம சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அது ராமன் தான் அப்படின்னு ஆஞ்சநேயர் சுவாமி ராமனை தேர்ந்தெடுத்தார். மகாவிஷ்ணுகள் கேட்ட மகாவிஷ்ணுவெல்லாம் நான் அனுப்பப்படலைன்றார். ராமரால் அனுப்பப்பட்டார். ராமர் மகாவிஷ்ணு தானே அனுப்பப்பட்டார். சுந்தரகாண்டத்தில் சொல்கிறார், ராவணன் பேர் டக்குன்னு இந்த ராவனுடைய மந்திரி அவன் கேட்குறான், இது போல் யாரால் அனுப்பப்பட்ட, இந்திரனால் அனுப்பப்பட்டானா, வருணனால் அனுப்பப்பட்டானா, இல்லை குபேரனால் அனுப்பப்பட்டானா, இல்லை விஷ்ணுவால் அனுப்பப்பட்டியா, இல்லை சிவனால் அனுப்பப்பட்டியா அப்படின்னு பல விதமாக கேட்குறான். ஏன்னா இவ்வளோ பேரை பகைச்சி வச்சுருக்கான் ராவணன். அதனால் அவனுக்கு பகை இல்லாதவங்களே கிடையாது, எல்லோரும் பகைச்சிருக்கான். அதனால் யார் அனுப்பப்பட்டு அப்படின்னு கேட்டபோது அப்போ சொல்ல, விஷ்ணுவால் எனக்கு இந்திரனோ சந்திரனோ இவங்களாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்களாம் இந்த பரிச்சயம் கிடையாது, அந்தளவுக்கு இது கிடையாது. பிரம்மதேவரெலாம் அனுப்பப்பட்டு வரல. நான்
சிவனால் அனுப்பப்பட்டு வரல, விஷ்ணுவால் அனுப்பப்பட்டும் வரல அப்படின்றார். அப்போ விஷ்ணு யார்? ராமர் தானே? என்ன இல்லை, விஷ்ணுவை விட மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர் ராமர். நல்லா புரிஞ்சுக்கணும். இது மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது விஷ்ணு கூட கிடையாது, விஷ்ணுவால் அனுப்பப்பட்டு வரலன்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ புரிஞ்சுங்க. அப்போ ராமர் வந்து அதுக்கும் மேலே. ராமநாமம் 1000 சகஸ்ரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமான ராமநாமம்னா அப்போ ராமநாமம் எத்துக்கு அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை விட உயர்ந்தது தானே அர்த்தம். அப்படின்னா ஒரு ராமான்னு சொல்லிட்டா விஷ்ணு சகஸ்ரம் 1000 நாமங்களுக்கு சமமானது ராமா. அப்படின்னா இங்கே நான் ராமருடைய ரீதியில் தான் பேச முடியும், ராமானிய ரீதியில். அதனால் தப்பாக நினச்சக்கூடாது. விஷ்ணு பக்தர்கள் எல்லாரும் விஷ்ணு தான், ராமரும் விஷ்ணு தான், கிருஷ்ணனும் விஷ்ணு தான் இருக்கட்டும். இருந்தாலும் ராமநாமத்துடைய மகிமை என்னன்னு கேட்டால் இவைகளை விட உயர்ந்தது அந்த நாமம். ஏன்னா ஆஞ்சநேயர் வாக்காலே சொல்கிறார், விஷ்ணுவால் நான் அனுப்பப்பட்டு வரலன்றார், ராமரால் அனுப்பப்பட்டு வந்தேன், நான் ராமதூதன். அதை தான் பெருமையாக சொல்கிறார். விஷ்ணு, சிவன், பிரம்மதேவர் யாரையுமே அங்கே குறிப்பிடலை. அவரெல்லாம் வந்து இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றார். அவரெல்லாம் என்ன பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்களெலாம் எனக்கு நேரடியாக ராமர் இடத்துல சம்மந்தம், ராமரால் அனுப்பப்பட்டார். அதுதான் சொல்கிறார், ராமர் எப்படியாப்பட்டவர்னா, நீ வந்து பிரம்மதேவர் படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், சிவன் அழிக்கிறார், நீ இதெல்லாம் சொல்லுவேன். ராமன் ஒருத்தரே எத்தனையும் செய்ய முடியும் அப்படின்றாரு ஆஞ்சநேய சுவாமி. ராமர் ஒருத்தரே இத்தனையும் ஒரே சமயம் ஒரு எப்படி, அதுவும் வந்து படைக்கிறது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து அது காக்கிறது அப்படின்லாம் கிடையாது. ஒரே டைமில் ராமர் 3த்தையும் செய்ய முடியுமா? ராமர் இப்போ ஒரே சமயத்தில் மொத்தத்தையும் பிரளயத்தை கொண்டு வந்துடுவாராம். பிரளயத்தை கொண்டு வந்து மறுபடியும் படைப்பாராம். படைச்சது எப்படின்னா பரிவர்த்தனை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்புறமா வளர்ச்சி அடைந்து அப்புறமா இந்த சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வருவார். அப்படி கிடையாது, ஒரு க்ஷணத்தில் அதை அந்த சூழ்நிலை கொண்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படியே கொண்டு வந்துடுவாராம். இது ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார். அப்போது சிவபெருமானுடைய கைலாசகிரி பக்கத்தில் குபேர அண்ணனுடைய மாளிகையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் அங்கேயே ராமபானம் வந்து துரத்தும். ஒருத்தர் பகவான் அழிக்கணும்னு நினச்சா சிவனால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. பகவான் ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினச்சா யாராலையும் அழிக்க முடியாது, சிவபெருமானாலே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார். சீதாதேவி சொல்கிறார், எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, யோசித்து பாருங்கள். அப்போ மும்மூர்த்திகளுக்கும் மேல்பட்டவர் ராமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதான் உண்மை சொல்கிறாங்கல்ல, அதான் உண்மை. அப்போ ராமநாமம் சொல்கிறவங்க, ராமரை வழிபடுறவங்க மும்மூர்த்திக்கு மேல்பட்ட அப்பாற்பட்ட முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவங்க போய்விடுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராமன் தானா டைரெக்டாக பகவானே ராமனாக இருக்கிறார். அப்படின்னா பகவான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இறங்கி வந்து நம்மளை கருணை காட்டி நம்மளெல்லாம் தன் குழந்தைகளை ஒரு தாயை அரவணைப்பது போல சுதந்திரமாக மனுஷனா, சாதாரண மனுஷனா பகவான் தெய்வம் து சாக்ஷாத் பகவத் தெய்வம் து மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. தெய்வம் மனுஷ ரூபத்தில் தான் இருக்குன்னு. அப்போ மனுஷ வடிவத்தில் சாதாரண மனுஷன் அப்படி தான் இருக்குதான் தெய்வம். ராமனை பார்த்துக்கோ, தெய்வம் எப்படி இருக்குன்னு. நம்மளை மாதிரி அழுதே, நம்மளை மாதிரி புலம்புதேன்னு அப்படி தான் புலம்பு வரோம். பகவான் அவருக்கு உட்பட்டவர்கள் தான் மும்மூர்த்திகள். அவர்கள் வந்து அதிகாரத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த நிலையில் தான் அவங்களாம் இருக்க முடியும். அந்தந்த தேவர்களுக்கு அந்தந்த சக்திகள் மட்டும்தான் உண்டு. ஆனால் ராமருக்கு எல்லா சக்திகளும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ராமன் எப்படின்னா உண்மையாக ஒரே தெய்வம் தான் இருக்குது. ஆமாம், அந்த ஒரே தெய்வம் எதுனா ராமன் தான். அந்த ராமன் தான் அடித்து சொல்லணும். அப்போ ராமன் தான்னா அவன் அந்த தெய்வம் என்ன பண்ணால் அது நம்மளை பார்த்து கருணை காட்டும், நமக்காக அழும், நமக்காக புலம்போம், நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து பங்கெடுத்துக்கும். ஆனால் சர்வசக்திமான். ஆனால் நம்மளை விட அதிகமான சென்டிமெண்ட், அதாவது என்னன்னா அதிகமான கருணை உடையது. நீ பகவானை வணங்குறது, நீ வணங்கலை, பகவான் உன்னை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டான், உன் மேலே கருணை காட்டினா, அவன் கடாட்சம் பண்ணான், அதனால் நீ பகவானை வணங்கினேன். இதுதான் உண்மை. அப்போ நாம் நினைக்கிறோம் ராமர் பகவானை அடையிறதுக்காக நம்ம தபம் பண்ணுறோம், யோகம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம், எல்லாம் கோயில் கோயிலாக அலையிறோம், சுற்றுறோம், நாமங்கள் எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோம், எவ்வளோ புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுறோம், எவ்வளோ ராமாயண பாராயணம் பண்ணுறோம், எவ்வளோ பாகவத பாராயணம், இதெல்லாம் நீ செய்கிறன்னு நினைக்கிற. கண்டிப்பாக கிடையாது. இவைகளை அத்தனையும் நீ செய்யறதுக்கு பகவான் தான் இவ்வளவும் செய்கிறானா, உன்னை செய்ய தூண்டுறானா. அப்போ அவனுடைய பிரயத்தனத்தினால்தான் நீ இவ்வளோ முயற்சிகளும் எடுக்கிற. அவன் பிரயத்தனம் இல்லாமல் அவனொருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். அதான் உண்மை. அதாவது என்னென்னா பகவானை நம்ம நினைச்சதுனால்தான் நாம் இவ்வளோ சாதனைகளை ஸ்திரமாக, இவ்வளோ பக்தியை நம்ம அதிகமாக பகவான் நினைக்கிறதுனால நம்ம அதிகமான சாதனைகளை பகவான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுதான் உண்மை.
அப்போது பகவான் நினைக்காம நீ எதுவும் செய்ய முடியாது. பகவான் எந்த ஆத்மாவை எடுத்துக்கணும்னு நினைக்கிறானோ அந்த ஆத்மா மேலே அதிகமான கருணை காட்டி அவரில் தான் இந்த சம்சார காட்டிலேருந்து கரையேற்றத்துக்கு பகவான் போராடுறான். நமக்குள்ளே இருக்கிற ரஜோகுணம், தமோகுணம், ராவணன், கும்பகர்ணன், சாத்விக குணம், விபீஷணன், அப்படிப்பட்ட லங்கை என்ற இந்த லிங்க சரீரம், இந்த லிங்க சரீரத்தில் ஜீவாத்மாவாகிய அசோகவனம், அசோகமே அற்றதாகிய ஜீவாத்மா உண்மையிலே அசோகவனம், அது சோகம் இல்லாத அந்த அசோகவனத்தில் இருக்கிறது. ஆனால் சோகப்பட்டு கொண்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, அதுக்கு தேவை என்னென்னா இந்த ரஜோகுண தமோ குணத்தினால் பூர்த்தி செய்து வைக்கப்படும் சுகபோகங்கள் கிடையாது. அது ராமனுடைய பரமாத்மாவை அடையிறது தான் அதனுடைய இயக்கமே, ஜீவாத்மனுடைய இயக்கமே. அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சொத்து கொடுக்குறேன், சுகம் கொடுக்குறேன், இந்த ரஜோகுணமாகிய ராவணன் என்னன்னா உன் ஆசைகள்லாம் நிறைவேற்றுறேன், உனக்கு நிறைய பக்ஷணங்கள்லாம் கொடுக்க சொல்கிறேன், ஸ்வீட்டு, பலகாரம், எல்லாமே, ஆடை ஆபரணங்கள், நல்ல வசதிகள், சொத்து சுகம் எல்லாமே இந்த லங்கையே உனக்கு தான் அப்படின்லாம் கொடுக்க பார்க்குறான். ஆனால் அதில் என்னென்னா உடல் திருப்தி அடையும், மனசு திருப்தி அடையும். ஜீவாத்மாவாகிய சீதையானதில் திருப்தி அடைய மாட்டான். அந்த ஜீவாத்மாவுடைய பசி என்னென்னா ராமன் அடையிறது மட்டும்தான், பரமாத்மாவுடைய தாகம்தான். அந்த பரமாத்மா அடையிறது தான் அதனுடைய நோக்கமே, அதனுடைய தேவையை. அப்படி தான் எதை கிருஷ்ண சம்பிரஷ்னகா ஏனாத்மா சுப்ரசிததி, கிருஷ்ண சம்பிரஷ்னங்களால் தான் ஆத்மா சுப்ரசிததி அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. அதுபோல் ராமரால் தான் மனசு நமக்கு திருப்தி அடைய முடியும். ராம நாமத்தினாலையும், ராமர் கதைகளாலையும், ராமரை பற்றி நினைக்கிறதுனாலையும், ராம பக்தி பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ஜீவாத்மாவானது பூர்ண திருப்தி உடையதாக ஆகிறது. அதை தவிர வேறு எதனாலையும் அது திருப்தி அடையவே அடையாது. நீ 1000 செல்வங்களோட 1000 பெண் ஆசை, மண் ஆசை, எதை வேணாலும் கொடுங்க, அது 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சௌக்கியத்தை ஒன்றா அனுபவிக்கிட்டோம். அதே சமயத்தில் சாப்பாடு ருச்சியில் அறுசுவை உணவு சாப்பிடு, எல்லாமே தற்காலிகம்தான். அப்போதைக்கு அது திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் ஆசையை வேண்டி நிற்கும். ஆனால் ராமனுடைய கதைகளை பேசி ராமர் பக்தியில் தெளிச்சவங்க அது போதும்னு, அது எப்படின்னா திருப்தியாக இருக்கும். அது ஒன்றே போதுமானது. அதில் தான் அந்த ஆத்மாவானது பூர்ண திருப்தி உடையதாகும். இவைகள்லாம் காம இன்பமோ அல்லது நாக்கு ருச்சியோ அல்லது தொடு உணர்வு ருச்சியோ, தொடு உணர்வு சுகமோ, அல்லது கண்களால் பார்க்கக்கூடிய சுகமோ, காதால் கேட்கக்கூடிய சுகமோ, இவைகள் அந்த புலன் இச்சைகள்லாம், அந்த புலன் உணர்வுகளால் ஏற்படக்கூடிய சுகபோகங்கள்லாம் என்னென்னா தற்காலிகமாக உடலையும் மனசையும் திருப்திப்படுத்தக்கூடியது. ஆத்மாவை இது ஒருபொழுதும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அடுத்தது வேண்டி நிற்கிறது இல்லையா, மேலே மேலே ஆசைகள் கிளம்புறது இல்லையா. ஆனால் பகவான் கிருஷ்ணனை பற்றி, ராமரை பற்றி தியானம் பண்ணுவோம், ராம பக்தியில் திளைக்கும் போது தான் ஆத்மா நேரடியாக திருப்தி அடிக்கிறது. நேரடியாக ஆத்மா திருப்தி அடிக்கிறது ராம நாமத்தினாலையும், ராம பூஜைகளாலும், ராமரை தியானம் பண்ணுறதுனாலையும். அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் ராமனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். என்றைக்கோ ஒரு காலத்தில் பகவானத்தில் இணைஞ்சு தான் இருந்தோம், சீதை மாதிரி. சீதை அந்த கதை ராமர் கதைன்றது அதுதான். நாம் சீதை போல். ஆனால் அதுக்காக ராமருக்கு அதை உண்மை இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக திரேதா யுகத்தில் ராமர் வந்தார். பகவானே ராமர் அவதார், அயோத்தியா தாமத்திலேருந்து ராமர் இறங்கி வந்தார் பூமியில். அந்த சீதையும் அப்படியே இறங்கி பூமியில் அந்த அவதாரம் பண்ணி அந்த விடம்படத்தை பகவான் நடத்தி காட்டுறார். அதே மாதிரி மாயாமானால் மயக்கப்பட்டு சீதை அபகரிக்கப்பட்டது இதெல்லாம் சத்தியம்தான். நடந்த விஷயங்கள் அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு கூட இருக்குது. அது நடந்த இடங்கள் இருக்குது. ஜடாயு மோட்சம் அடைஞ்ச இடம் இருக்குது. ராமர் உட்கார்ந்த அந்த பாறைகள்லாம் இருக்குது. எல்லாமே ராமர் பாலம் போட்ட அந்த பாறைகள் இருக்குது, அந்த பாலம் இருக்குது. எல்லாம் சத்தியம்தான். அது ஒன்று கூட பொய் கிடையாது, எல்லாமே சத்தியம்தான். ஆனாலும் வால்மீகி வாக்கில் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம்தான். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நீ கர்மாவாக எடுத்துக்கினா அது தர்மத்திலேயும் தர்மத்தை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கோம். அதனால் கர்ம யோகத்திற்கு அது பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட வைதிகர்களுக்கு அது தர்மஸ்வரூபமாகவும் இருக்கும் ராமாயணம். அதே சமயத்தில் பக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியது. சீதையினுடைய பக்தி, பரதனுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, ஆஞ்சநேயர் பக்தி, சுக்கிரனுடைய பக்தி, ஜனக மகாராஜனுடைய பக்தி, கௌசல்ய பக்தி, தசரதர் பக்தி, கைகேயி பக்தி, சுமித்ரா பக்தி, சுமந்திரர் பக்தி, குஹனுடைய பக்தி, வால்மீகியினுடைய பக்தி, நாரதருடைய பக்தி, பிரம்மதேவருடைய பக்தி, சிவனுடைய பக்தி, அது மாதிரி பார்வதியுடைய பக்தி எல்லாமே இதில் வருது ராமாயணத்தில். ஆஞ்சநேயருடைய பக்தி, சுக்கிரனுடைய பக்தி, நலனுடைய பக்தி, நீலனுடைய பக்தி, வானருடைய பக்தி, ராட்சருடைய பக்தி, விபீஷனுடைய பக்தி, அப்புறம் ராமனுடைய பக்தி, கும்பகர்ணனுடைய பக்தி,
அவரெல்லாம் கூட தேசத்து பக்தி, அவங்களுக்கு தேசத்து மூலமாக பக்தி பண்ணாங்க. அப்படி எல்லாரும் பகவானிடத்தில் பக்தர்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க. அதில் ராமாயணத்தில் ஒருத்தர் கூட அபக்தர்கள் கிடையவே கிடையாது. எந்த விதத்துலையாவது பகவானை நினைக்கிறாங்க இல்லையா? துவேஷத்தினாலையும் காமத்தினாலே குரோதத்தினாலேயும். எப்படியும் அது தண்டகாரன் ரிஷிகள்லாம் பக்தி, சரபங்கர் பக்தி, அகஸ்தியருடைய பக்தி, சுதீக்ஷ்ணருடைய பக்தி, விராதனுடைய பக்தி, கபந்தனுடைய பக்தி, சபரினுடைய பக்தி, குகனுடைய பக்தி, அது மாதிரி மதங்க மகரிஷியுடைய பக்தி, அப்படிப்பட்ட ரிஷிகன்ற மகரிஷியினுடைய பக்தி, அப்படிப்பட்ட சம்பாதியினுடைய பக்தி, ஜடாயுனுடைய பக்தி, அப்படின்னு எவ்வளோ பக்தர்கள் நிறைஞ்ச அப்படிப்பட்ட பக்தி கிரந்தமாக இருக்கக்கூடியது. இது பக்தர்களுக்கு ஏற்ற பக்தி யோகத்துக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்குது ராமாயணம். தர்மத்தை அனுஷ்டிக்கணும், தொட்டடெல்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்மயோகிகளுக்கும் பயன்படக்கூடியது. மீமாம்சர்களாகிய அவருக்கு என்னென்னலாம் கர்மயோகங்களில் கர்மகாண்டங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மாலாம் இதில் செவ்வனே அனுஷ்டித்து இருக்கிற ராமர். அதனால் இது கர்மகாண்டங்களுக்கும் பிரயோஜனமானதாக தர்மத்தை சொல்லக்கூடிய இதிகாசமாக, தர்மத்தை சொல்லக்கூடிய இதிகாசமாகவும் இருக்கிறது. பக்தர்கள் இவ்வளோ நிறைஞ்சிருக்கிறதுனால அவருடைய பக்தியை பார்க்கும்போது பரதனுடைய பக்தி, சத்ருகுணனுடைய பக்தி அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய அந்த பக்தருடைய அந்த 350 பத்தினிகள், ரசருடைய 350 பத்தினிகளுடைய பக்தி அப்படின்னு சொல்லும்போது நிறைய அயோத்தியாவாசிகளுடைய அத்தனை பேருடைய பக்தி அப்படி நிறைஞ்சிருக்கும் போது பக்தருடைய கிரந்தமாகவும் இது இருக்குது. அப்படின்னா பக்தி யோகத்துக்கு உரியது, கர்ம யோகத்துக்கு உரியதாகவும் இருக்குது. தர்ம அனுஷ்டானம் நிறைய செய்திருக்கிறதுனால பக்தி யோகிகள் அனுஷ்டானுக்கு கூட பக்தர்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால பக்தி யோகத்துக்கு உரியதாகவும் இருக்கிறது. அதே போல் ஞான யோகத்துன்னு பார்த்தா ஞான யோகமாகவும் இதை எடுத்துக்கலாம். எப்படின்னா ராவணன் ரஜகுணம், கும்பகர்ணன் தமோ குணம், விபீஷணன் சாத்விக குணம். அப்படிப்பட்ட ஆசைகள் தான் சூர்பனகை அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆசை தான் சூர்பனகை, அதுதான் தோன்ற ஆசை தோன்றுறது. ரஜகுணத்துக்குரிய ரஜகுணமாகிய ராவனிடத்தில் ஆசையை தோன்றது. சீதை ஜீவாத்மா, அதே சமயத்தில் ராமன் பரமாத்மா. ஜாக்கிரத், சொப்னம், சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள் தான் லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர் இவர்கள்லாம். அதாவது அகாரத்தில் அதாவது பிரணவத்தில் அகாரம் அகரம் அகாரம் அந்த அகாரம் உகாரம் மகாரம் இந்த 3 அக்ஷரங்கள் தான் லக்ஷ்மண, பரதர், சத்ருகுணா சொல்லப்படுது. இவை 3உடைய சேர்க்கை தான் ராமநாமம் பிரணவமாக சொல்லப்படுகிறது. ராமன்னா பிரணவம்னு அர்த்தம். அப்படி பிரணவமாக சொல்லப்படுது. அதனால் எல்லாமே இது தத்துவமாக ஞான விஷயமாகவும் இதை எடுத்துக்கலாம். அப்போது சம்சார சாகரம் அந்த கடலை கடக்கிறது தான் அந்த கடலை கடந்து லங்கையை போய் அடையுது. லங்கைன்றது லிங்க சரீரம், அதில் ஜீவாத்மா அடைபட்டு கிடக்குது. அதில் ராட்சஸ்கள் சொல்லக்கூடியதுன்னா இந்திரிய விருத்திகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நல்ல புத்தி சக்தி, அதெல்லாம் சரமை, இதெல்லாம் திருச்சடி, இதெல்லாம் புத்தியினுடைய தன்மைகளை சொல்லப்பட்டிருக்கு. சாத்விகமான புத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விபீஷனுடைய பெண்ணாக சொல்லப்படுகிறாங்க. இதெல்லாம் எல்லாமே தத்துவார்த்தமாக பார்க்கலாம். அதே சமயத்தில் எல்லாமே இது தத்துவார்த்தமான விஷயந்தான் எல்லாமே. ஸ்ரீ, ஹரி, கீர்த்தி என்ற 3 தேவதைகளே கௌசல்ய, சுமித்ரை, கைகை. தசரதர் யாருன்னா புத்தி தத்துவமாகி, அதாவதுன்னா முக்கியமான அந்த சித்த ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாமே அயோத்தியான்றது என்னன்னா யுத்தத்தினால் பிடிக்க முடியாத இடம் தான் அயோத்தியா. அதனால் யாராலும் யுத்தத்தினால பிடிக்க முடியாது. அதனால மோட்சஸ்தானமாக சொல்லப்படுகிறது, மோட்ச வைகுண்டமாக சொல்லப்படுகிறது அயோத்தியா தாமா. அப்படிப்பட்ட அயோத்தியை சொல்லப்படுகிறது. இப்படிலாம் தண்டகாரண்யத்தில் நம்ம சம்சார காட்டில் நாம் தத்தளிக்கின்ற விஷயத்தை சொல்லப்படுது. அதில் ரிஷிகளை பகவான் ரட்சிக்கிறது, ராட்சசவாதம் பண்ணி அப்படின்றது என்னென்னா நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள்லாம் பகவான் அடையணும்னு பிரயத்தனம் பண்ணுற அத்தனை பக்தர்களையும் பகவான் காப்பாற்றுறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் இப்போ ஞான யோகத்துக்கும் பிரயோஜனம் உடையதாக இருக்குது. சில பேர் அஷ்டாங்க யோகத்துக்கு தியானத்துக்கு உயர்த்துன்னு சொன்னால் அப்படிப்பட்ட 7 காண்டங்கள் 7 நிலைகளாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் சொல்லக்கூடிய 7 நிலைகள் தான் அந்த 7 காண்டங்களாக சொல்லப்படுகிறது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம் என்று 7 நிலைகளை சொல்லக்கூடியது தான் அந்த 7 ஆதாரங்களாக சொல்லப்படுகிறது அப்படின்னு தியான யோகிகள் கணிக்கிறார்கள். இது மாதிரி யோகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட யோகிகளுக்கும் உரியதாகவும் இந்த ராமாயணம் அமையுது. அதனால் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது தியான யோகத்துக்காக இது அப்படிப்பட்ட யம நியமங்கள்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ராமாயணத்தில் இருக்குது. ராமாயணத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது. அஷ்டாங்க யோகிகள்லாம் எப்படி கடைப்பிடிச்சிருக்கான் அந்த 7 நிலைகளை கடக்கிறது தான் கடைசியில் உத்தரகாண்டத்தில் பரமாத்மாவாகிய ராமன்
ஜீவாத்மா வந்து தனியாக பிரிஞ்சு போகுது. அதை ராமருடைய உலகத்து ராமனும் அந்த ஜீவாத்மாவை தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இது பட்டாபிஷேகத்திலே வருது. ஆனாலும் வந்து அந்த தேகத்தை விட்டு இந்த ஜீவாத்மா சகசிராத்தில் பிளந்து போகுது இல்லையா, தனியாக போகுது இல்லையா ஜீவாத்மா, அது எங்கே போனால் தனியாக போல் ராமனுடைய அனுகிரகத்தினால தான் போகுது. ஆனால் கடைசியில் ராமருடைய உலகமாகி அயோத்தியா தாமத்தை அடைகிறது, பகவானும் அடைந்து விடுகிறார். இதெல்லாம் ஒரு விடம்பனம் தான். இந்த ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியது தான் இந்த உத்தரகாண்டமே. கடைசியில் பார்த்தா சரையு நதிக்குள்ளே இறங்கி போகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படியேப்பட்ட தியான யோகத்துக்கு உரியதாகவும் இருக்குது, கர்ம யோகத்துக்கு உரியதாகவும் இருக்குது, ஞான யோகத்துக்கு உரியதாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பக்தி யோகத்துக்கு உரியதாகவும் இருக்கிறது. எல்லாமே இருக்குது. இதில் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது தான் ராமாயணமே. அதனால் ராமாயணம் வந்து பக்தி கிரந்தமாக கர்ம கிரந்தம் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. பக்தர்களுக்கு இது தேன் மாதிரி இனிக்குது. அவ்வளோ பாகவதர்கள் எளிமையாக இப்படி பக்தி பண்ணுறாங்க பாருங்கள். எல்லா கர்மாக்களையும் பரதன் எப்படி பகவானத்தில் சமர்ப்பணம் பண்ணி 14 வருஷம் அப்படி மான்தோல் மறுவரை எடுத்து கொண்டு நந்தி கிராமத்தில் எப்படி பக்தி பண்ணுறாரு பாருங்கள். அது மாதிரி எல்லா செயல்களையும் பகவதர்ப்பணமாக பண்ணி வாழ்க்கையை நடத்தணும். நம்மளுடைய இதுக்கு ராஜ்யத்தினவ பரதனுக்கு தான் ஒப்படைச்சார் ராமரே, தசரதனும் ஒப்படைச்சார். ஆனால் அது நாம் அதே மாதிரி நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம எல்லாமே வந்து என்னென்னா பகவதர்ப்பணமாக நாம் ஒரு சேவகனாக இருந்து தான் பகவானுடைய இந்த கட்டளைகளை அந்த ராஜ்யத்தை நடத்துகிறார் அவர். பரதன் வந்து தன் சேவகனாக இருந்து தான் ராஜ்யத்தை நடத்துகிறார். ஒரு ராஜஸ்தானத்திலேருந்து அந்த ராஜ்ய காரியங்களெல்லாம் நீதி வழங்குறதுலேருந்து எல்லாமே அவர் செயல்படுத்துகிறார். கப்பம் வாங்குறதுலேருந்து சிற்றரசுகளை வெகுமானிக்கிறதுலேருந்து அவர்களை யார் யார் தண்டிக்கணுமோ தண்டிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து யார் யார் இடத்துல எப்படி எப்படி கண்டிப்பாக இருக்கணுன்றத விஷயத்தெல்லாம் அந்த கண்காணிக்கிறது. அந்த ராஜ்ய அதிகாரத்தை பரதன் தான் அந்த பாரத்தை சுமந்து அதை செய்கிறாரே தவிர, ஆனால் தான் ஒரு சேவகன் ஒரே இது ராமராஜ்யமே தவிர இது என்னுடைய ராஜ்யம் இல்லை அப்படின்னு தான் இருக்கேன். நாளிலேருந்து இனிமேல் நம்ம வாழ்க்கை, நம்ம இந்தியா முழுவதும், நம்ம உலகம் முழுவதும் ராமராஜ்யம் பிரதிஷ்டை நாளைக்கு நடக்க போகுது. நாளிலேருந்து எல்லாரும் வாழ்க்கையிலும் ராமராஜ்யம் பிரகாசிக்க போகிறது. எல்லாரும் சகல க்ஷேமங்களோட சௌக்கியமாக இருக்க போகிறாங்க. சகல மங்களங்களையும் அடைய போகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ராமலால் பிரதிஷ்டை நடக்குது அயோத்தியில். நாளைக்கு ஜனவரி 22, இன்றைக்கி ஜனவரி 21, இன்றைக்கி நாளைக்கு ஜனவரி 22 பிரதிஷ்டை நடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ராமராஜ்யம் எங்கும் பிரகாசிக்கணும். உலகம் முழுதும் ராமராஜ்யம், அந்த ராமனுடைய ஒரு கொடையின் கீழ் ராமர் இருந்து ஆண்டு எல்லாரும், எல்லா மந்திரிகளும், எல்லா தேசத்து பிரதமர்களும் ராமனுடைய சேவகர்களாக இருந்து கொண்டு பணியாற்ற வேண்டும். எப்படி பரதன் வந்து ராமனுடைய சேவகனாக இருந்து பணியாற்றுறதுனால என்னன்னா, ராமரே ராஜ்யம் பண்ணால் கூட அவ்வளோ செல்வ செழிப்பு வந்திருக்காதான். பரதன் வந்து ராமனுடைய பாதுகையை வச்சு பாதுகாஸ்தானத்திலிருந்து பாதுகைக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி அந்த ராஜ்யத்தை நடத்தினால 14 வருஷத்தில் அவ்வளோ செல்வ செழிப்பு அதிகமாக, இப்போ ஒன்றுக்கு 100 மடங்கு அதிகமாக வளர்ந்ததான் அந்த செல்வ செழிப்பு. அப்படி செழிப்பான நகரத்தை தான் ராமனிடத்தில் ஒப்படைக்கிறார். எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு, கஜனா காலி பண்ணிட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் அதிக சமிருத்தியோடு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு ராமனிடத்தில் ஒப்படைக்கிறார். அண்ணா நீ போகும்போது எப்படி இருந்தால் அதை விட 10 மடங்கு அதிகமாக தான் பரதன் வந்து அந்த ராஜ்யத்தை செல்வ செழிப்பாக அதிகமான கஜானாவில் நிறைய செல்வம் நிரம்பினதாக தான் கொடுக்குறாரு பரதன். அப்படின்னா எதனால்னா, இது என்னுடைய பிரபாவம் இல்லை, உன்னுடைய பாதுகாப்பு பிரபாவம், பாதுகாப்பட்டாபிஷேகம், அந்த ராஜ்யம், அந்த ராமராஜ்யத்தினால தான் இவ்வளோ செழிப்பு கூடியது. எத்தனையும் திறந்து போட்டு இருக்குது அயோத்தியில். எத்தனை சிற்றரசர்கள் வந்து இப்போ பிடிக்கலாம். இப்போ என்னென்னா பரதனை வந்து என்னென்னா சோர்ந்து போயிருக்கார், மனக்கவலையோடு இருக்கிறார், சத்ருகுணனோட ராமநாமத்தை ஜெபிச்சுன்னு இருக்கார், அனவரதும் ராம பாதுகைக்கு பூஜை பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திறந்துருக்கு, யாரோனா வரலாமே, என்ன வர முடியாது. ஏன்னா ராமனுடைய கவசம் அந்த அயோத்தியை ஃபுல்லாக பாதுகாக்கிறது, யாரும் வந்து அபகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரதன் வந்து அப்படிப்பட்ட தூய பாகவதன், பரம பக்தன்றதுனால அவனுக்கு பகவான் பூர்ண பாதுகாப்பு அளிக்கிறார். பக்தன் இல்லாத இடத்துல தான் பாதுகாப்பு இருக்காது. பக்தனாக இருந்தால் அந்த இடத்துல ராமன் பூர்ண பாதுகாப்பு கொடுப்பார். அந்த பூர்ண பாதுகாப்பு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பார். அந்த பூரண பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் பரதன் 14 வருஷத்தில் வந்து எந்த ராஜாவும் வந்து எட்டி கூட பார்க்கல. அந்த அயோத்தியா வந்து யுத்தத்தில் பிடிக்க முடியாதது. அந்த சமயத்தில் எட்டி கூட பார்க்கல. ஒருத்தர் கூட, ஒரு ராஜா வந்து கூட அங்கே அயோத்தியாவை பிடிக்கணும்னு எண்ணம் கூட வரல. அது ராமருடைய சங்கல்பம். ராமருடைய சங்கல்பமே கவசமாக இருந்து அந்த அயோத்தியை ரட்சித்தது. புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அயோத்தியில் ராமலால் நாளைக்கு பிரதிஷ்டை ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் ராமர் வந்து நமக்காக தான் ராமர்.
நல்லா புரிஞ்சுங்க. அவர் சுயநலத்துக்காக ஒன்றுமே இந்த உலகத்தில் செய்துக்கல. எது செய்தாலும் நம்மளுக்காக. சீதை இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே, பட்டாபிஷேகம் பண்ணி சந்தோஷமாக ஏன் திறந்தாருன்னா, நான் அது மாதிரி யாரோ ஒரு வண்ணான்னு சொன்னான்றதுக்காக சீதையை திறந்துடுறாரு சொன்னால், அப்போ மக்களுக்காக தான் பகவான் இல்லையா? அப்போது அந்த மக்களுக்காக நான் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன். என் மனைவி சீதையை கூட தியாகம் பண்ணுவேன். அந்த ஆத்மா, அந்த வண்ணானும் ஒரு ஆத்மா தானே, அவனுடைய மனசுக்கு நான் திருப்தியாக நடந்துப்பேன் அப்படின்னு ராமர் நினைக்கிறாருன்னா, அவர் எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ கருணாமூர்த்தின்னு பாருங்கள். அப்படியேப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன பாக்கியம் பண்ணிடணும். அதில் வாத்சல்ய பக்தி வெளிப்படுத்துகிறாங்க கௌசல்ய தசரதர். அதாவது என்னென்னா, தாச பக்தி வெளிப்படுத்துகிறாரு ஆஞ்சநேய சுவாமி. அதே சமயத்தில் சேவகனாக வெளிப்படுத்துகிறார் ஆஞ்சநேய சுவாமி, தாசனாக இருந்து லக்ஷ்மண சுவாமி வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் சகோதர பாசமாக பரத சத்ருகனர்கள் தன்னுடைய சேவகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அடியாருக்கும் அடியாராக இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துகிறார் சத்ருகுனன். அப்படிப்பட்ட சக்கிய பாவத்தை வெளிப்படுத்துகிறார் சுக்ரீவன். அது மாதிரி எல்லாமே அப்படிப்பட்ட தன்னுடைய காதல் பாவத்தை வெளிப்படுத்துகிறார் சீதை இல்லையா? அப்படி ஒரு பக்தி. அது மாதிரி எல்லா விதமான பக்தியும், இந்த சாந்த பக்தி, வாத்சல்ய பக்தி, பிரேம பக்தி எல்லாமே இருக்குது. சக்கிய பக்தி எல்லாமே இந்த ராமாயணத்தில் அப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. எந்த விதத்துலையும் நம்ம ராமாயணத்தை படிக்கலாம். எல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அவருடைய பக்தியை பாருங்கள். ராமனை பிரிஞ்சு அடுத்த க்ஷணத்தில் உயிரே போயிடுச்சு தசரதருக்கு. அப்படி கூட பக்தி, அப்படி ஒரு வாத்சல்ய பக்தி. நம்ம இந்த வாத்சல்யத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. கௌசல்ய மாதிரி துடித்தவங்க யாருமே கிடையாது பகவானுக்காக. அவ்வளோ மாதிரி ஒரு வாத்சல்ய பக்தி பண்ணவங்க நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ வாத்சல்யம். அப்படியே அவருடைய அழுகை, அவருடைய புலம்பல், அவருடைய துடிப்பு அப்படியே புட்டு வைக்கிறார் வால்மீகி. அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கே வாத்சல்ய பக்தி உண்டாயிடும். அந்த காதல் பாவத்தை சீதை புலம்புறார், ராமர் புலம்புறார். அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த பிரேமையானது எவ்வளோ ஐக்கியமாக இருக்குது அப்படின்றது ஆரம்ப பாலகாண்டத்துலேருந்து நம்ம கடைசியில் உத்தரகாண்டம் வரைக்கும் பார்க்குறோம். அந்த சீதையினுடைய பிரேமையை, அந்த பக்தி யாருக்கு கிடைக்கும்? அப்போ அந்த மாதுரிய பக்தின்னா இவ்வளோ டேஸ்ட்டாக, அதுவும் இவ்வளோ இன்ச்சாக அனுபவித்து இந்த ராமாயணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதுரிய பாவத்தை. சக்கிய பாவம்னா அந்த சுக்ரீவனுடைய சக்கிய பாவம். அக்னி சாட்சியாக வேறு சக்கியம் பண்ணிக்கிறாங்க. அக்னி சாட்சியாக சக்கியம் பண்ணி அந்த நண்பனுக்காக மரத்தை பழக்கிறாரு. அந்த துந்துபினுடைய உடலில் காலில் உதைக்கிறாரு. அவன் சொல்கிறவெல்லாம் செய்கிறாரு. இப்போ அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் தேர் ஓட்டுறது எப்படி அர்ஜுனன் சொன்ன பேச்சு கேட்டாரோ, அதே மாதிரி சுக்ரீவன் சொன்னதெல்லாம் செய்கிறாரு. சால மரங்களை பழகுறாரு அந்த ஆலமரத்தை. அதுக்கப்புறமா என்னென்னா வாலியை வதம் பண்ண வதம் பண்ணுறாரு. அவன் என்னென்ன சுகபவங்களை அனுபவிக்கணும் அதையும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுறார் ராமர். அப்படி ஒரு சக்கியம். அப்போ சுக்ரீவனுக்காக ஒரு தனி மாளிகை கொடுக்குறாரு. அயோத்தியில் பட்டாபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு என்னென்ன பரிசுகளோ கொடுக்குறாரு. நிறைய நண்பனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்படின்னா அப்படி ஒரு சக்கிய பக்தி அதில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு சேவகன் கிடைக்க முடியுமான்னா சுந்தரகாண்டம் பூரா போகிற அவருடைய சேவகம் வெளிப்படும். அப்படின்னா இவ்வளோ விஸ்தாரமாக எந்த கிரந்தத்துலேயும் அந்த தாசபக்தி, அந்த சேவக பக்தி இவ்வளோ விஸ்தாரமாக எந்த கிரந்தத்தில் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி சொன்னப்படல. மாதுரிய பக்தி இந்தளவுக்கு சீதையை போல் வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த கிரந்தத்துலேயும் வெளிப்படுத்தலை. எந்த பக்தியும் அதுபோல் ராமனிடத்தில் உள்ள மாதுரிய பக்தி மாதிரி இவ்வளோ விஸ்தாரமாக இன்ச்சாக வெளிப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா ஆரம்பத்துலேருந்து பாலகாண்டத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் அந்த பாலகாண்டத்துலேருந்து சீதையுடைய பிரேமே அயோத்தியா காண்டத்தில் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது. அதுவும் ஆரண்ய காண்டத்தில் ரொம்ப விஸ்தாரமாக வெளிப்படுது அவருடைய அந்த பிரேமை பாவம், அந்த மாதுரிய பக்தி. கிஷ்கிந்தா காண்டத்துலேயும் புலம்புறாரு ராமரை சீதையை நினச்சி. சுந்தரகாண்டத்தில் சீதையை புலம்புறாரு ராமன் நினச்சி. யுத்த காண்டத்தில் 2 பேரும் புலம்புறாங்க. அப்போ ஒன்றா ஐக்கியமாகறாங்க. அப்போ உத்தரகாண்டத்தில் பிரிகிறாங்க. அந்த பிரிவினால் அதிகமான காதல் அவங்களுக்குள்ள அந்த மாதுரிய பக்தி அதிகரிக்குது. அப்படி பிரிஞ்சு அப்போ கடைசியில் உத்தரகாண்டத்தில் ஒன்றா சேர்ந்து எல்லாமே அயோத்தியா தாமத்துக்கு சாந்தானிகன்ற உலகத்தில் எல்லாமே கிளம்பி போகிறாங்க. சீதையோடு ராமர் போகிறாருன்னு அங்கே வருது. அங்கே அப்படியே அப்போ மகாலட்சுமி ஆகிய சீதை அங்கே வர ராமரோடு போகிறாங்க அங்கே சாந்தானிக உலகத்துக்கு. அங்கே போய் அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரும் அழிச்சும் போகிறார் ராமர். எல்லாருக்கும் மோட்சத்துக்கு அழிச்சும் போகிறார் அப்படின்னு வருது. அப்படின்னும் போது மாதுரிய பக்தி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா,
அதனால் வந்து என்ன, கிருஷ்ணன் வந்து பிரேமையை காட்டலையான்னு கேட்டால் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். ஆனால் ராமாயணத்தில் மாதுரிய பக்தி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து படித்து பாருங்கள், தெரியும். வாத்சல்ய பாவத்தை நீங்கள் வந்து யசோதையினுடைய வாத்சல்ய பாவத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இதை வந்து கம்பேர் பண்ண விரும்பல. எல்லாருடைய யசோதையுடைய வாத்சல்ய பக்தி, என்ன தவம் செய்தா யசோதைனா பகவானை கட்டி போட்டா, அதெல்லாம் பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல வரல. இங்கே ராமாயண ரீதியில் நான் சொல்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் இது நகினிந்தா நியாயம்னு ஒரு நியாயம் இருக்குது. இது நிந்திக்கிறதா அர்த்தமாக இருக்கக்கூடாது, ஒன்றை புகழ்வதற்காக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாலும் ஒரு விதத்தில் பார்த்தா பாகவதத்தில் அந்தளவுக்கு வாத்சல்ய பக்தியோ மாதுரிய பக்தியோ விஸ்தாரமாக 10ஆம் ஸ்கந்தத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ராமாயணம் பூரா மாதுரிய பக்தியும் பார்க்கலாம், கௌசல்யாவுடைய வாத்சல்ய பக்தியும் பார்க்கலாம். நீங்கள் வேணால் கௌசல்ய புலம்புந்து வச்சு பாருங்கள், நீங்கள் எதை வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஆனால் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எங்கேயுமே அந்த வாத்சல்ய பக்தி இவ்வளோ விஸ்தாரமாக சொன்னது கிடையாது. தசரதர் புலம்பி இப்போது கிருஷ்ணனை பிரிந்து நந்தகோபுரம் உயிரவில்லை, ஆனால் அவர் புலம்புந்தை பற்றி அவ்வளவும் வரல. ஆனால் பார்த்தா தசரதர் புலம்புந்தை பார்த்தா அவ்வளோ வர்ணிச்சிருக்காரு. யார்? வால்மீகி. யோசிச்சு பாருங்கள் நீங்களே. நந்தபாபா வருத்தப்பட்டது அதிகமாக கிருஷ்ணனை பிரிஞ்சு இந்த வாத்சல்ய பக்தியில், இல்லை வசுதேவர் வருத்தப்பட்டது அதிகமாக. அவர் சிறையில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு வந்த துன்பத்தினால பிள்ளைகள் இழந்து. ஆனாலும் வந்து கிருஷ்ணனிடத்தில் உள்ள வாத்சல்ய பக்தியை காட்டிலும் ராமரிடத்தில் உள்ள வாத்சல்ய பக்தி தான் ரொம்ப அதிகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில். அதே மாதிரி மாதுரிய பக்தி கூட பார்த்தோன்னா ராசலீலை அப்படின்னு சில இடத்துல தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிடலாம் அவருடைய இந்த மாதுரிய பக்தியை, கிருஷ்ணனுடைய மாதுரிய பக்தியை. ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா தொட்ட இடமெல்லாம் சீதையினுடைய புலம்புலம், ராமருடைய புலம்புலம். அப்படியே ராமர் சீதைக்காக என்னென்னலாம் செய்தார் அப்படின்னா, அதுக்காக விராதனை வதம் பண்ணாராம், கபந்தனை வதம் பண்ணுறாராம், 14 லட்சம் வதம் பண்ணாராம். எதுக்காகனா இந்த சீதையை அடையிறதுக்காக. அப்படி நான் சொன்னேன்னா என்னை கேள்வி கேட்கலாம். ஆஞ்சநேயர் சொன்னால் நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? சுந்தரகாண்டத்தில் சொல்கிறாரு, 14 லட்சம் வதம் பண்ணது இந்த சீதைக்காக தானே. அப்படியேப்பட்ட அப்போ எவ்வளோ காதல் இருந்தால் சீதை இடத்துல இவ்வளோ வேலை செய்திருப்பார் ராமர். அப்படியேப்பட்ட விராதனை வதம் பண்ணது, அப்படியேப்பட்ட சீதையை புலம்பி அழுதது எல்லாமே ராமன் சீதைக்காக தானே, இவளுக்காக தானே. இப்படி அழறாரு அப்படின்னா சீதையை பார்க்காததுனால ஆஞ்சநேயருக்கு என்ன ஏதோ ஒரு ஸ்திரீக்காக இப்படி அழறாரு புலம்புறான்னு. அந்த ஸ்திரீ நேரில் பாரு தெரியணும், அந்த ஸ்திரீ எப்படி இருக்கானோ அவ்வளோ பதிவிரதையாக. அப்படிப்பட்ட முகம்லாம் வீங்கி போய் அழுது ராமா 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 ராமான்னு புலம்பி, அப்படியேப்பட்ட கிருஷ்ணா அப்படியேப்பட்ட இழைச்சி போய் எலும்பும் தோலுமாக அப்படியேப்பட்ட ராமனையே தியானம் பண்ணி கொண்டு கண்ணீர் அப்படியே தாரையாக கண்ணீர் வடிக்க, அந்த அழுக்கடைந்த உடலோட அப்படி இருக்கிறானா. இப்படிப்பட்ட ஒரு பதிவிரதையை பார்த்து இவளை பார்த்து ராமர் அழாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அவங்க சொல்கிறார். 14 உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இல்லை ராமனுடைய கால் தூசிக்கு இணையாகுமா? இவளுக்கு பர்த்தாவாக இருக்கிறது பெரிய விஷயமானு கேட்டால், இவளுக்கு பர்த்தாவாக இருக்கிறது, இவளுடைய கால் தூசிக்கு இணையாவது இந்த 14 உலகங்களும். அப்படியேப்பட்ட மகா பதிவிரதை, இப்படியேப்பட்ட ஒரு பக்தை, இப்படியேப்பட்ட ஒரு பதிவிரதையை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்த்து. அவர் அழுதது போதலன்னு சொல்கிறாரு. ராமர் அழுதது, ராமர் இன்னும் உயிரோட இருக்கிறாரே இவ்வளோ பிரிஞ்சு, அதுவே பெரிய விஷயன்றார். அப்படின்னா பாருங்கள், அப்படியேப்பட்ட ஒரு பக்தி, அந்த பிரேமை, அந்த மாதுரிய பக்தி, அவருடைய காதல், அந்த அந்யோன்யம் எவ்வளோ விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே ஒரு பிரம்மச்சாரி வர்ணிக்கிறார். அப்படியேப்பட்ட சீதையினுடைய நிலைமையை வச்சு அவருடைய காதல் அப்படி வர்ணிக்கிறாருன்னா யோசித்து பாருங்கள். அது தெய்வீகமான அந்த காதல், தெய்வீகமான காதல், அது பௌதிகமான காதல் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மாதுரிய பக்தினா அந்த சீதை மாதிரி யார் மாதுரிய பக்தி பண்ணியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அதனால் இதில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு மாதுரிய பக்தியை பற்றி, அப்படிப்பட்ட சீதையினுடைய பிரேமை. அதே மாதிரி ராமன் பார்த்தா அவளிடத்துல அந்நிய ஸ்திரீயை திரும்பி பார்க்காம சீதையே அப்படின்னா அந்த அந்த மாதுரி, அந்த காதல் வந்து உண்மையாக இருக்குது பாருங்க. இப்போது கிருஷ்ணன் வந்து கோபிகளிடத்தில் வந்து நிறைய பெண்களோட காதல் கொண்டு இருக்கான்னு சொன்னால், அது பௌதிகமாக பார்த்தா நான் இத்தனை பெண்களோட காதல் கொண்டு அப்படின்னு பௌதிகமாக தப்பாக. ஆனால் அது உண்மையான நிலை என்னென்னா, எல்லாத்துக்குள்ளும் ராதையை தான் பார்த்தார் கிருஷ்ணர். அதில் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அந்த ராசலையிலேயே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காகவே அடிக்கடி ஜாக்கிரதைப்படுத்துகிறார் சுகாச்சாரியர். பரிசுத்தம் ஜாக்கிரதைப்படுத்துகிறார். இப்போ பரிசுத்தம் கேட்குறாரு, சுகாச்சாரியர் ஜாக்கிரதைப்படுத்துகிறார் அந்த ராசலையிலேயே தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு. அதனால் வந்து நம்ம என்னென்னா நிறைய ஸ்திரீகளோட காதல் கொண்டானே அப்படின்னு பௌதிகவாதிகள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க, நீ என்ன தான் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னாலும். அதனால் எவ்வளோ பேர் சாமியாருங்க தவறான அதை ஃபாலோ பண்ணி நிறைய தவறாகவும் நடந்திருக்கிறார்கள் சில துஷ்டர்கள் இல்லையா.
அப்போது அது ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டதில்லை. அது பிரம்ம தத்துவம். அது பரமாத்மா ஒருத்தன், ஜீவாத்மாக்கள் பல அப்படின்றது தான் காண்பிக்கிறது அந்த ஆனந்த வியாபகங்களாகிய கோபிகா ஸ்திரீகள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நிலை. இதை புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காதவங்களுக்கு வேறு மாதிரி தோணும். ஆனால் இது அப்படி இருக்காது. ராமனுடைய சீதையினுடைய காதல் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்னு பௌதிக தர்மத்தையும் நிலைப்படுத்துது. அதே சமயத்தில் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மானுடைய பிரதியாக சீதை அங்கே சீதையை தன் சொரூபமாக காண்பிக்கிறாள். புரியுதுங்களா? எல்லா ஜீவாத்மாவுடைய ஒருமித்த ஒரு வடிவமாக சீதையை இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆகிய ராமன் தான் ஒரே தெய்வம் அப்படின்னு காண்பிக்கப்படுகிறது. இதில் தத்துவார்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனாலும் இதில் சொல்கிற மாதிரி, ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதுரிய பக்தி, அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற பௌதிக தர்மம், இது பௌதிகவாதிகளும் கடைப்பிடிக்கலாம். ஆனால் கிருஷ்ணருடைய அந்த மாதுரிய பக்தி பௌதிகவாதிகள் அதை நிறைய பெண்களோடு ஒருத்தன் இருக்கலாமா அப்படின்னா, அப்போ நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணனை கடைப்பிடிக்க முடியாது. கிருஷ்ணனை கேட்கலாம். அது பிரம்ம தத்துவத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் அது புரிஞ்சிக்க முடியும். சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ராமனுடைய தத்துவம் சாதாரண மக்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் உண்மையான அன்பு காட்டணும் அப்படின்றதையும் பௌதிகமாகவும் அது உண்மையான காதலாக இருக்குது. அதே சமயத்தில் ஜீவாத்மா பரமாத்மா அப்படி தான் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு பரமாத்மா தத்துவத்தையும் பகவானிடத்தில் அப்படி அனன்ய பக்தி பண்ணணும் அப்படின்ற தர்மத்தையும் அது எடுத்துக்காட்டுது இல்லையா? வைஷ்ணவ தர்மத்தை. ஒரு பதிவிரதா தர்மம் தானே வைஷ்ணவ தர்மம். ஒரு விஷ்ணு பக்தன் அப்படி தன் இஷ்ட தெய்வத்தை அப்படி வழிபடணும் அப்படின்னு காண்பிக்கிற தத்துவமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எப்படி உண்மையான ஒரு மனைவியை நேசிக்கணும், ஒரு மனைவி எப்படி கணவனிடத்தில் பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடிக்கணுன்ற அந்த தர்மத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உண்மையான அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதாக, எப்படி அப்படி விஸ்தாரமாக ருசிக்கத்தக்கதாக அந்த மாதுரிய பக்தி வெளிப்படுத்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள். இப்போ என்னன்னா இது எல்லா ஆங்கிள்லையும் பொருந்துது. ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படி கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் பௌதிகவாதிகளால் கடைப்பிடிக்க முடியாது. கேட்குறதோடு நிறுத்திக்கலாம், அவ்வளோதான் கிருஷ்ணனுடைய தர்மத்தை. ஆனால் ராமனுடைய தர்மத்தை கேட்கவும் கேட்கலாம், அனுபவிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையிலையும் அது தான் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது, அதை தான் எடுத்துக்கணும். அது எடுத்தால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். உனக்குன்னு ஒருத்தின்னு இருக்கா, அந்த ஒருத்தி இடத்துல உண்மையான காதல் கொள், அவ்வளோதான். அதே மாதிரி உனக்குன்னு ஒருத்தன் இருக்கா, அந்த ஒருத்தன் இடத்துல உண்மையான காதல் கொள். அதுதான் அதான் உண்மையான தர்மம். அதான் பதிவிரதா தர்மம். அதுதான் ஏகபத்தினி விரதன் அப்படி ராமர் கடைப்பிடிச்ச தர்மம். அதில் தான் இறைவன் சந்தோஷம் அடைவார். அப்படிப்பட்ட அந்த உண்மையான காதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது என்னென்னா முகத்தை பார்த்தோ உடலுடைய அழகை பார்த்தோ வந்த காதல் இல்லை, மனசை பார்த்து வந்த காதல். அந்த ஆத்மார்த்தமாக அந்யோன்யமாக அவர்கள் பிரிந்திருந்தாலும் சேர்ந்திருந்தார்கள் ராமனும் சீதையும். ஏன்னா உடலால் தான் பிரிஞ்சிருந்தார்கள், மனசால் இணைந்திருந்தார்கள். அதுதான் உண்மையான காதல். அந்த உண்மையான காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ராமாயண கிரந்தம் மாதிரி நமக்கு எப்படி ஒரு மனைவி, அதுதான் நல்லா புரிஞ்சுங்க. இது மாதிரி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது, அந்த காதல் ராமர் சீதை மாதிரி அப்படி கிடையாது. ராமன் கல்யாணம் பண்ண பிறகு தான் காதலிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மற்ற ராமாயணத்தில் என்ன சொல்லியிருந்தோ தெரியல, அண்ணலும் நிற்கலாம் அவளும் நிற்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தனாலும் அப்படி வருது. ஆனால் வால்மீகி ராமாயண பிரகாரம் படி நம்ம என்னென்னா அது பிரமாணம் காட்ட முடியாது. வால்மீகி ராமாயண பிரமாணம் படி அப்படி இல்லவே இல்லை. அப்பாவால் சம்மதித்து கொடுக்கப்பட்டதுனால அவள் எனக்கு அப்படின்னு அப்புறமா தான் நிமிர்ந்து பார்த்தாராம் பெண்ணை. யார்? சீதையை. ராமர். வால்மீகி ராமாயணத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வால்மீகி ராமாயண பிரகாரம் தான் நம்ம எடுத்துக்கணும். வால்மீகி ராமாயணம் தானே அத்தாட்சி. ஞான திருஷ்டியில் பார்த்து யோகமாஸ்திதா, யோக நிலையிலேருந்து சமாஜ நிலையிலேருந்து எழுதுனது. அந்த பிரகாரம் பார்த்தபோது சீதையை என்னன்னா ராமர் கல்யாணம் பண்ணின பிறகு தான் காதலிச்சார். கல்யாணம் பண்ணின தான் சீதையை ராமனை நிமிர்ந்து காதலிச்சார். அப்பாவால் கைப்பிடிச்சு கொடுக்கப்பட்ட பிறகு தான் பாணிகரன் பொண்ணை நிமிர்ந்து பார்த்தான். யார்? ராமன். சீதையை நிமிர்ந்து பார்த்தான். அப்படிப்பட்ட அழகுடையவளாக ராமர் தெரிஞ்சால், ராமருக்கும் அழகுடையவளாக சீதையை தெரிஞ்சாங்க. அப்படி ஏன்னா அம்மா அப்பா சேர்த்து வச்சா நல்லா இருக்கணும். அதுக்கு பிறகு தான் காதலிச்சாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்ம காதல் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டா தான் இதான் ராமர் சீதை மாதிரி. என்ன ராமர் சீதை அப்படி பண்ணல. நான் சாஸ்திர பிரகாரம் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணின பிறகு தான் காதலிச்சாங்க. காதலிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கல. டைரெக்டாக சொல்கிறேன். இதெல்லாம் தான் இருக்குது. அப்போ காதலிக்கிறது தப்பான்னு கேட்டால் தெரியாது, எனக்கு தெரியாது. காதலிக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ராமாயண பிரகாரம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா சேர்த்து வச்ச
தம்பதிகள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்புறமா தான் அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அவர்கள் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கல, அது வேறு விஷயம். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது நல்லது ஒரு விதத்தில். ஏன்னா அப்போ தான் பெரியவனான பிறகு தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி தப்பான வழியில் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தவறான வழியில் போகிறாங்க இல்லையா ஆண்களும், அதே உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தவறான வழியில் போகிறாங்க இல்லையா பெண்ணும். ஆனால் அப்பா அம்மா பேச்சு மீறிலாம் நடக்கிறாங்க இல்லையா, அந்த இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது. இது மாதிரி பாபங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. புரியுதா? அப்பா அம்மா இடத்துல நன்றி மறந்தவர்களாக பிள்ளைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு தான் இல்லையா, காதல் வயப்பட்டு தான். ஆனாலும் இந்த சின்ன வயசுலேயே கரெக்டாக தர்மத்தின்படி நம்ம சனாதன தர்மம் ஆகிய இந்த தர்மத்தின்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சின்ன வயசு கல்யாணம் பண்ணி அவர்கள் கரெக்டாக அந்த தர்மத்தின்படி வாழ்க்கை நடத்தினா செவ்வனே அவர்களுக்குள்ள மனசு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அப்போது ஒரு பெண்ணை பற்றி அவனுக்கு சந்தேகமும் ஏற்படாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா ஒரு மனுஷனுக்கு. ஏன் ஏற்படுது? ஏன்னா வயசுக்கு எவ்வளோ நாளாச்சு, அதுக்கப்புறமா எங்கே காலேஜ் படித்தாலோ எங்கெல்லாம் வேலைக்கு செய்தாலோ எல்லாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறான், பல கேள்விகள் துருவி எவ்வளோ பேர் சந்தேகப்பட்டு என்னெல்லாம் பண்ணுறான், கொடுமை பண்ணுறாங்க பெண்களை. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அப்போது இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டா அவர்கள் பால்யத்திலேயே வயது வரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ராமருக்கும் சீதைக்கும். இப்போ புரிஞ்சுங்க. இப்போ இவனுக்கு அவன் தான் அவளுக்கும் இவன் தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆகப்படும்போது அப்புறம் என்ன, இவனுடைய கண் பார்வையில் அவன் வளர்றான், அவளுடைய கண் பார்வையில் இவன் வளர்றான் அப்படின்னா அவர்களுக்குள்ள அந்த தம்பதிகள் ஒற்றுமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ சந்தேகம் வருமா? அப்போ விபரீதம் வருமா? விபரீதமான எண்ணம் வருமா? வேற ஒரு பெண்ணிடத்தில் தனக்கு ஒருத்தி இருக்கிறாளே, நம்ம வீட்டில் போனால் ஒருத்தி காத்து நிற்காளே, அதே சமயத்தில் தனக்கு ஒருத்தர் இருக்கிறானே தன்னை நல்லா காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னும் போது அந்த இள வயசில் அப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்யோன்யம் அவங்களுக்குள்ளே அதிகமாக வளரும். அந்யோன்யம் வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு ஐக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுக்குள்ளே வளரும். அப்படி ஒரு பழக்கம். அப்படி தான் சீதையும் ராமனும் குறிப்பறிந்து பழகினாங்களாம். மனசுக்கு நினைச்சா இவர் என்ன நினைப்பாருன்னு தெரியுமா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகுறாங்க இல்லையா, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, சிறு வயசில் கல்யாணம் பண்ணதால அவங்க அப்படி பழகும்போது இவர் எதை விரும்புவார் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியும். இந்த தாட் போட்டுன்றதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் இப்போது ஒரு வீட்டில் ஒரு சகோதரன் இடத்துல நல்லா சின்ன வயசுலேருந்து வளர்றான்னா அவனிடத்துல பாசம் அதிகமாகும். திடீர்னு ஒரு 25-30 வயசில் பிறகு ஒருத்தி புதுசாக ஒருத்தி வரான்னா அவர் இடத்துல என்னென்னா அந்தளவுக்கு பாசம் இருக்காது, அவங்களுக்கும் அந்த பாசம் இருக்காது. சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட பழகின்னு வளரும்போது தான் அந்த பாசமும் வளரும், அந்த நேசம் வளரும். அது பல காரணங்கள் இருக்குது. இதனால் தான் முன்னோர்கள் நம்ம மகான்கள் என்ன வச்சாங்களோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் சிறு வயசுலேயே அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க. இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி அப்படி நினச்சா கூட நடக்காது. அது சட்டமும் சம்மதிக்காது, அதே சமயத்தில் மக்களும் சம்மதிக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அது ஆனால் அந்த தர்மத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க பாருங்கள், அந்த அந்யோன்யமாக இருந்தாங்க பாருங்கள் அந்த தம்பதிகள். ஒருத்தர் இது மாதிரி டிவைஸோ இல்லை புனர்விவாகமோ அவர்கள் மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கிறது, அது குழந்தை பெற்ற பிறகும் அவனை பிடிக்கலன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனையும் பிடிக்கலன்னா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படி எல்லை இல்லாமல் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் இவனும் பார்த்தா இந்த பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணு கல்யாணம் பண்ணின்னு போகிறான். ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் இதுதான் காரணம். தர்மம் இல்லை. தர்மம் இந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மமானது இருந்திருந்தா உனக்கு அவன் தான் இருந்தான். மனசளவில் உண்மையிலே மனசால் காதலிச்சிருந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்து அதுக்கு பிறகு அவர்கள் உடல் அளவில் கவர்ச்சிக்கு உட்பட மாட்டாங்க. அது முக்கியமாக நினைக்க மாட்டாங்க. அதை விட மேலானது அவளை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அவளுக்கு இவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால்தான் அந்த பிரேமையினால் தான் உடன்கட்டை ஏறினது அன்றைக்கு காலத்தில். அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அந்த கணவனை விட்டு பிரிய முடியாமல் தான் உடன்கட்டை ஏறினார்கள் அன்றைக்கி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பிள்ளை இருந்தால் பிள்ளை மேலே உள்ள பாசம் கொஞ்சம் திரும்பும். பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் அனாதையாக போயிடுவானே பிள்ளைன்றதுனால அவள் உடன்கட்டை ஏற மாட்டான். இதெல்லாம் நிறைய தர்மங்கள் இருக்குது நம்ம சனாதன தர்மத்தில். இதெல்லாம் கட்டாயமாக பலம் பிடிச்சி அவன் கணவன் செத்துறானா போய் நெருப்பில் போய் விழு அப்படின்னு தள்ளுறதெல்லாம் தப்பு. அப்படி சொல்லலை நம்ம சனாதனமாக. பிரிஞ்சு இருக்க முடியாது.
அந்த கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்க அவளால் தனியாக வாழணுன்னா வாழ்க்கையை சூன்யமாயிடும். இத்தனை நாள் அவரோட அந்த அன்பை அனுபவிச்சுட்டு அவளால் அந்த தனியாக இருக்கிறது அவள் வந்து என்னென்னா அதை விட அவள் கணவனோட போயிட்டா அவளுக்கு அந்த உத்தம கதி கிடைக்கும். அவளும் அவர் எந்த சொர்க்கத்தை அடைகிறாரோ அந்த சொர்க்கத்தில் இவள் போய் பணிவிட பண்ணுவாளாம். இப்படியெல்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு அனுமதிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை கட்டியே வச்சிங்கன்னா வேறு தவறான வழிகள் கூட போகிறதுக்கு வாய்ப்புண்டு. யோசித்து பாருங்கள், கணவனை இழந்த எத்தனை பெண்கள் தவறான வழியில் போயிருக்காங்க யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் காரணம். ஏன்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா ஏன் தவறான வழியில் போகிறாங்கன்னா, கணவன் வந்து சௌக்கியத்தை கொடுத்துனே இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு திடீர்னு அந்த சௌக்கியம் இல்லைன்னா அவள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளப்பட்டு மென்று முழுங்க முடியாமல் என்னென்னா தவறான வழி தான் போய் ஆகணும். அதனால தவறாக தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். தவறான வழியில் போய் ஆகணும்ல அவளுடைய உணர்ச்சிகள் அப்படி தூண்டும், அப்படி பலவந்தப்படுத்தப்படும். அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுக்கு எதாவது சொல்ல ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மத்திலேருந்து நழுவினதுனால்தான் இந்த சீர்கேடுகள்லாம் நடந்ததுன்னு சொல்ல வரேன். அதான் புரிஞ்சுக்கணும். நிறைய வந்து அம்மா அப்பா பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணி ஓடி போகிறது, காதலிக்கிறது, இது பண்ணுறது, சின்ன வயசுல எப்பெல்லாம் பண்ணுறது, சரியான கல்வி முறை இல்லாதனால, சரியான ஒரு தர்மங்கள் இல்லாதனால சீர்கெட்டு போன சின்ன வயசுலேயே கெட்டு போகிறது, எல்லாமே தவறான பழக்கங்கள் வர்றது, ஆண் பெண் வந்து தவறான விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மங்கள் இல்லாதனால்தான். ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக தர்மங்கள் இருக்கும்பொழுது எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்கள். அப்போ ராமாயணத்தில் எப்படி இருந்தாங்கன்னா அந்யோன்யமாக இருந்தார்கள். அதே சமயம் பதிவிரதையாக இருந்தால் இவர் ஏகபத்தின இவர் தான், வேற ஒரு பெண்ணை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். இவர் ராமர் மட்டும் இல்லை, லக்ஷ்மணரும் அப்படி இருந்தார், ஆஞ்சநேய சுவாமி அப்படி இருந்தார், சுக்ரீவன் எல்லாருமே வந்து அவருடைய பணவீடத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்க அந்த தர்மத்தில் செவ்வனே 4 வர்ணாசிரமங்களில் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அவர்களோட தர்மத்தில் அவர்கள் ஸ்திரமாக இருந்ததுனால்தான் அன்றைக்கி வந்து செழிப்பாக இருந்தது ராஜ்யம். இதை சொல்கிறேன், இந்த தர்மங்கள்லாம் சீர்கெட்டு போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சீர்கேடுகள் நடக்கக்கூடிய எல்லாமே. ஏன் நான் அப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது, கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஏன் ஆணுக்கு சமம் நானும் ஏன் இப்படி நடந்துக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா அவருடைய பாதுகாப்பு அவர்களே கெடுத்துக்கிற மாதிரி. அவருடைய அந்த சாஃப்டான மேனியில் அந்த சரீரத்தில் அப்படி கடினமாக வெளியில் போய் உழைக்கி கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. அவரெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள் எல்லாம். அப்படி தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இல்லை நாங்களும் வெளியே போய் உழைப்போம், நாங்களும் கஷ்டப்படுவோம், நாங்களும் எல்லாம் சிரமப்படுவோம் அப்படின்னா அப்போது அவர்களே அந்த சிரமத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா சரி ஓகே, என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி காலகட்டத்தில் அதுதான் எடுப்படுது. யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது, எவ்வளோ ஆயுசு நீடிச்சிருந்தது, எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க, எப்படி நோய் நொடியற்றவர்களாக எல்லாரும் மனசில் சந்தோஷமாக குதூகலமாக ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே பணம் தான் முக்கியமாகும். அதுக்கு வேண்டி கணவனையும் மதிக்கலை பெண்ணை இவனும் மதிக்கலை, மனைவியும் மதிக்கலை. இவன் பணமே பெருசுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான். பணம் தான் பெருசு அவங்களுக்கு. அந்த அந்யோன்யமோ அந்த அன்போ பெருசாக இல்லாதனால எவ்வளோ சீர்கெட்டு போச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு அப்பா மேலே பாசம் இல்லை, அப்பாவுக்கு வந்த பிள்ளைகளிடத்தில் பாசம் இல்லை, கணவனுக்கு மனைவிடத்தில் பாசம் இல்லை, மனைவிக்கு கணவனிடத்தில் பாசம் இல்லை. இந்த சீர்கேடுகள்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களை ஃபாலோ பண்ணாதது தான் காரணம். ஃபாலோ பண்ணியிருந்தா ராமாயணம் போல் அபிபத்த குடும்பமாக இருக்கும், ஒவ்வொரு குடும்பமும் சேமமாக இருக்கும். இது மாதிரி இந்த ஓடி போகிறது, இது அப்பா அப்பா பேச்சு மீறி நடக்கிறது, எல்லாம் அப்பா அம்மாவையே அடிக்கிறது, உதைக்கிறது, இது பண்ணுற முதியோர் இல்லத்தில் தள்ளுறது, விருத்தாசிரமத்தில் தள்ளிடுறான் இல்லையா, முதியோர் இல்லத்தில் தள்ளிடுறான். அப்போ வந்து அனாதை பிள்ளைகள் நிறைய குழந்தைகள் காப்பதில் அனாதை பிள்ளைகள் வளர வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நிறைய சூசைடுகள்லாம் நிறைய அட்டன் பண்ணுறாங்கல்ல பெண்கள்லாம், மானம் தாங்க முடியாமல். இதெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷம் குடிக்கிறது அதே மாதிரி நிறைய ஆண்கள்லாம் வந்து தவறான முடிவெடுத்துன்னு தவறான பாதைகளில் தவறான கெட்ட பழக்கங்களில் போய் ஓடுறதுக்கு காரணமாக என்னன்னா இந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களை கடைப்பிடிக்காதனால்தான் இவ்வளவு சீர்கேடுகளும் நடக்கிறது இன்றைக்கி கலிகாலத்தில். இதில் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தியிருந்தோம்னா அப்போது அவர்களுக்குள்ள இந்த மாதுரிய பக்தி பாருங்கள், இதை சொல்ல வந்தால் அப்படியே போயிடுச்சு பாருங்கள். அப்போது இந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மங்கள் ஒன்றும் அக்ஷரமாக நம்ம படிக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு மனசால நினச்சா கூட பகவான் நம்மளை ஃபாலோ பண்ண வைப்பான். சத்தியமாக சொல்கிறேன். அதை நினச்சாவே போதும்,
அந்த ராமாயணத்தை ஸ்மரணம் பண்ணாலே போதும், ராமரை நினைச்சாலே போதும், நம்ம பவித்திரமாயிடும். சீதையை நினைச்சாலே நம்ம பவித்திரமாயிடும். தியாக மனப்பான்மை உண்டாயிடும் ராமரை நினைச்சாலே. எல்லாரும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். பணத்தையே அர்த்தப்பரக, நான் அர்த்தப்பரன் இல்லை அப்படின்னு ராமர் சொல்கிறாரு கைகையிடமா இடத்துல. நான் வந்து பணத்தை பெருசாக மதிக்கிறவன் நான் கிடையாதுமா, சொத்தை பெருசாக மதிக்கிறவன் கிடையாதுமா, நான் சத்தியத்தை பெருசாக மதிக்கிறவன் நான். அதனால் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் மான்தோல் மறுவூர் விடுத்துட்டு 14 வருஷம் காட்டில் வசிப்பேன், பரதனே ராஜ்யத்தை ஆளட்டும் சந்தோஷமாக, நான் வந்து இதிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் ராமர். அதே மாதிரி நடந்துக்கிறார். கடைசி வரைக்கும் மாறல. 14 வருஷம் பொறுத்து தான் வராரு ராஜ்யத்துக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா எப்படி சத்தியத்தில் நிலைச்சாங்க. சத்தியத்துக்காக கைகைக்கு வசப்பட்டு ராமரை வந்து காட்டுக்கு துரத்துகிறாங்க தசரதர் கிடையாது. நான் தான் கொடுத்த வரம் அந்த சத்தியத்தை பொய்யாக்க கூடாதுன்றதுக்காக கட்டுப்படுறாரு. அதுக்காக தன் மரணத்தையே அடைஞ்சாலும் பரவாயில்ல, ராமனை பிரிஞ்சால் கண்டிப்பாக மரணம் அடையும் தெரியும், ஆனால் சத்தியத்தை விடக்கூடாது அப்படின்றால மரணத்தையும் அடைகிறார். அதே சமயத்தில் சத்தியத்தை விடாமல் இருக்கிறார் தசரதர். இதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சத்தியத்துக்கு சத்தியமேவ ஜெயத்தை, அந்த சத்தியத்துக்கு தான். அது இப்போ பின்னாடி இப்போ வாய்மையே வெல்லும்ட்டு போட்டாங்க. ஆனால் சத்தியமேவ ஜெயத்தை அதான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியம்தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடியது. சத்தியத்தினால்தான் நீ வந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம் வந்து மனம், வாக்கு, காயம் முக்கரணங்களாலும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கடைப்பிடிச்சது தான் ராமாயணம். தர்மம் ஒன்று தான், தர்மம் ஒன்றே பிரதானமாக, தர்மம் ஒன்றையே கவசமாக கொண்டு ராமர் தர்மத்தினால உலகத்தை தன் வில்லும் கையுமாக இருந்து கோதண்டத்தை கையில் பிடித்து கொண்டு தர்மத்தினால் உலகத்தை ரட்சித்தார். தர்மோ ரக்ஷத்தின்னு அந்த தர்மத்தினால் உலகத்தை காப்பாற்றினார் ராமர். அப்படிப்பட்ட ராமாயணத்தை படிக்கணும். ராமன் சொல்லக்கூடிய தர்மங்களை கடைப்பிடிக்கணும். அந்த தர்மத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும், இதில் நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து சத்தியம் வேணாம், இது வந்து இந்து மதத்துக்கு தான் சத்தியம்லாம், இது ராமாயணத்தில் தான் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், ராமாயணத்தில் இருக்கிறவங்க தான் ராமரை வழிபடுறோம் தான், நாங்கள் முஸ்லீம்லாம் சத்தியத்தை கடைப்பிடிக்க வேணாம், பொய் சொல்லலாம், கிறிஸ்டின்லாம் பொய் சொல்லலாம், இந்துக்கள் மதம் தான் பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு உண்டான்னா இல்லையே. அப்போ சத்தியம் வேணும்னா சத்தியத்தை கடைப்பிடிச்ச இந்த ராமாயணத்தை யாருக்கு தேவையில்லை? அப்போ இஸ்லாமியர்களுக்கும் தேவைப்படுது, கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ராமாயணம் தேவைப்படுது. ஏன்னா சத்தியத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு ராமர் நடத்தி காட்டியிருக்கார். அதே சமயத்தில் தன் மனைவியை தவிர அந்நிய ஸ்திரீயை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னா அது ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி வேறு எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக முக்கியமானது. அப்படின்னா இது வந்து நான் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன மதங்கள் இருக்கோ அத்தனை பேருக்கும் உரிய தர்மம், இது பொது தர்மமாக ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா அம்மா மதிக்கக்கூடாது, ஹிந்துக்கள் மட்டும்தான் அப்பா அம்மா மதிக்கணும், முஸ்லீம்லாம் அப்படி கிடையாது, கிறிஸ்தவம் அப்படி கிடையாதுன்னு உண்டானா கிடையாது. அப்போது அப்பா அம்மா மதிக்கணும், அப்பா அம்மா பேச்சை எப்படி கேட்கணும் அப்படின்னா ராமரை பார்த்துக்குங்க. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவம் கடைப்பிடிக்கலாம், முஸ்லீம் இருக்கிறவங்க கடைப்பிடிக்கலாம், எல்லாமே இவ அப்பா அம்மா பேச்சுன்னா இப்படி தான் கேட்கணுமா, இப்படி தான் நடந்துக்கணுமா, சத்தியத்தில் இப்படி தான் நடந்துக்கணுமா, தர்மத்தை இப்படி தான் கடைப்பிடிக்கணுமா அப்படின்றால் நீ ராமாயணத்தை பார்த்துக்கலாம், நீ பொது தர்மமாகவே பார்த்துக்கலாம். இது ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் வேணாம், நீங்கள் பிராமணனாக இருக்கணும், சத்திரியனாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பொதுவாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு பதிவிரதைய சீதை எப்படி இருக்கணும், கணவனை தவிர திரும்பி பார்க்கணும் அப்படின்னா இந்த பதிவிரத தர்மம் வந்து ஹிந்துக்கள் தான் கடைப்பிடிக்கணும், மற்ற மதங்கள் கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு உண்டான்னா கிடையாது. எல்லாருக்கும் அந்த பதிவிரத தர்மம் வேணும்னா நீங்கள் ராமாயணத்தை படித்து தான் ஆகணும். எப்படி பதிவிரத தர்மத்தை கடைப்பிடிக்கணுன்றதை சீதை சொல்லிக் கொடுத்தா பாருங்கள். அப்படின்னா எல்லா மதத்தவர்களும் இந்த ராமாயணத்தை எடுத்துக்கலாம். ராமாயணம் எல்லார் மதத்துக்கும் பொதுவானது, நியாயமாக சொல்லுது. இது இந்துக்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு இல்லை, கிடையாது. இது சனாதன தர்மம் இந்த ராமாயணம். இதில் சொல்லக்கூடிய வேத தர்மம், வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வேதவாத்திய பிரதிபாதனான அந்த பகவான் நாராயணன் தான் சாக்ஷாத் ராமன். அந்த ராமனே தான் நாராயணன். அந்த ராமநாராயணன் தான் நம்மளுக்கு நடத்தி காட்டியிருக்கான். வேதஸ்ய சர்வேத் அகம்யேவ வேத்தியா, வேதத்தினால் அறியப்பட வேண்டிய அந்த பரம்பொருளே தான் வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களை பகவான் நடத்தி காட்டியிருக்கான் ராமாயணத்தில். அதை புரிஞ்சுக்கணும். எந்த தர்மத்தையும் விடாமல் கடைப்பிடிச்சிருக்கான் ராமன். அவள் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படியாப்பட்ட பகவான் ராமன். அப்போது அகம் மானுஷம் மன்னியன, மனுஷனாவே என்னை பாருன்றார் பகவான். அப்போ தான் உனக்கு தர்மங்களை நீ சரியாக நான் கடைப்பிடிச்ச தர்மத்தை நீ கடைப்பிடிப்பேன். அப்போ ராமன்னா யார்? பகவான். அவன் நம்மளெல்லாம் தேடி அலையிறானான் காடு காடாக. நமக்காக அழக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டுன்னா ராமர் தான். நமக்காக கவலைப்படக்கூடிய, கவலைப்பட்டு அப்படியே விட்டுருமா, சரி கவலைப்படுறது இல்லை, அதுக்கு சொல்யூஷன் பண்ணோம். சுக்ரீவன் நினச்சி கவலைப்பட்டார். அதே சமயத்தில் சுக்ரீவனுக்கு சொல்யூஷனை விடுவிச்சு
ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவன் மனைவியோடு சேர்த்து வச்ச ராஜ்யத்தையும் திரும்பி வாங்கி கொடுத்தார். விபீஷணனுக்கும் அதே மாதிரி அவனுடைய நிலையை புரிஞ்சிருந்து அவனுக்கு ரங்கராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி அவனை சௌக்கியமாக தான் வாழ வச்சார். சொல்யூஷன் பண்ணார். தண்டகாரண்ய ரிஷிகள் வந்து சரணாகதி அடையும் போது அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டு, ஓ பாவம் உங்களுக்கு இப்படி நேர்ந்துச்சு அப்படின்னு கவலைப்பட்டு அழுதுன்னு இல்லை. உடனே அவர்களுக்கு சொல்யூஷன், உடனே 16 ராட்சஸர்களை வதம் பண்ணி அவர்களுக்கு சொல்யூஷன் உண்டு பண்ணுறாரு. அது மாதிரி கருணை தெய்வம் ராமர் நம்ம கவலைகளை கேட்கறதோடு நிறுத்திக்கும், நம்ம கவலைகளை போக்காதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. கவலைகளை போக்குவார் ராமர். எப்படி தண்டகார ரிஷிகளுடைய கவலைகளை போக்கினாரோ, சுக்கிரனுடைய கவலையை போக்கினாரோ, விபீஷனுடைய கவலையை போக்கினாரோ, எல்லாருடைய சீதனுடைய கவலையை போக்கினாரோ, அது மாதிரி தேவருடைய கவலைகளை, பிராமணருடைய கவலைகளை, எல்லாருடைய கவலைகளை எப்படி போக்கினாரோ அது மாதிரி நம்மளுடைய கவலைகளை போக்குக்கு போவர் ராமர். நம்ம கஷ்டங்களை நீக்குபவர் ராமர். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ராமர் வந்து என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் ராமரை வழிபடணும். நாளைக்கு அகண்டமாக ராமநாமம் சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க லைவாக பார்க்கலாம். டிவிலெலாம் போடுவாங்க. கண்டிப்பாக லைவாக போடுவாங்க டிவியில். அப்படியே அந்த பிராண பிரதிஷ்டை, அந்த ராம்லால், அந்த குழந்தை ராமன் அங்கே பிரதிஷ்டையாக கும்பாபிஷேகம் நடக்கும். எல்லாமே நேரடி ஒளிபரப்பில் எல்லா டிவிலையும் போடுறாங்க போல இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனந்தமாக டிவியில் பாருங்கள். பார்க்கும்போது சும்மா பார்க்காதீங்க, வாக்கில் ராமநாமா சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்கிறவங்க சொல்லலாம். சீதாராம சீதாராம ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் சொல்கிறவங்க சொல்கிறலாம். இல்லை எங்களுக்கு ராமநாமம் தான், சீதாபதின்னு சொல்லிவிட்டு ராமநாமம் சொல்லின்னு இருப்போம். அப்படி ராமநாமம் அன்றைக்கி பூரா 12 மணி நேரம், நான் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி ராமநாமம் சொல்லினே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி உபவாசம் இருந்து ராமநாமம் சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா நம்ம சாப்பிட்டுடலாம். அதனால் தாராளமாக அது அவசரப்பட்டு சாப்பிட வேணாம். அதே சமயத்தில் ஏகாதசி வேறு இதுவாக இல்லை. ஓகே. அதனாலே அந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்கிறவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதே சமயத்தில் ராமருடைய அதாவது என்னைக்கு ஏகாதசி? ஓ சரி ஓகே. அப்படின்னா நம்ம ஏகாதசி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதே சமயத்தில் ராமருடைய ஜென்மபூமி அங்கே பிராண பிரதிஷ்டை நடக்குது, ராமர் கும்பாபிஷேகம் நடக்கிறத அந்த ராமரை பார்த்துட்டே நம்ம வாக்கில் இன்னிலேருந்தே நம்ம அன்றைக்கி தான் நாளைக்கு தான் சொல்லணும்னு கிடையாது. இப்போவே நம்ம ஆரம்பித்து ராமநாம நாக்கில் சொல்லினே, நாக்கு நான் சும்மா தானே இருங்க, வாய் சும்மா தானே இருக்குது, நாமநாம சொல்லின்னு இருக்கலாமே, வேறு எதையும் பேசாமல். அப்படி இப்போலேருந்தே தொடங்கி ராமநாமத்தை தான் சொல்லிகிட்டே இருங்க. சொல்லிவிட்டு இரவும் பகலும் ராமநாமம் சொல்கிறத தவிர வேறு பிரயோஜனம் இல்லை இந்த உலகத்தில். வேறு எந்த தர்மத்தையும் ராமர் கடைப்பிடிச்ச தர்மத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். அதனால் எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணுமோ கடைப்பிடிக்கலையோ இந்த ஒரு தர்மத்தையாவது கடைப்பிடிப்போம். ராமா 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 ராமான்னு இதை மட்டும் நாம சொல்லினே வந்தோம்னாவே நமக்கு எல்லா தர்மத்தையும் கடைப்பிடிச்ச பலன் கிடைச்சிடும். ஆமாம், இது ஒன்றுமே போதுமானது. ஆனால் ராமர் நமக்காக இயங்கக்கூடியவர், நமக்காக அழக்கூடிய ஒரே தெய்வம் எதுனா ராமன் தான். வேறு எந்த தெய்வமும் கிடையாது. நீ எத்தனை அவதாரங்கள் ஒன்றா இருக்கட்டும், நமக்காக ஒருத்தர் அழறான்னா ராமன் தான் அழுவோம். சீதையை நினச்சி அழுதாருல்ல, சீதை தான் எல்லா ஜீவாத்மாக்களுடைய மொத்த வடிவம் சீதை. நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா நம்மை பிரிஞ்சு நம்ம இந்த சம்சார சாகரத்தில் ஒரு லங்கையில் இந்த லிங்க சரீரத்தில் மாட்டின்னு முடிக்கிறோம். அதான் லங்கா இல்லையா, இலங்கை சொல்கிறோம். அந்த லங்கையில் ராட்சர்களால் சூழப்பட்டு, அதாவது என்னென்னா புத்தி விருத்திகளால், தீய எண்ணங்களால், ரஜகுணம் தமோகுணம் போன்ற அவைகளுடைய விருத்தி எண்ணங்களால் அந்த ராட்சர்களால் சூழப்பட்டு அந்த லங்கையில் அடைப்பட்டு கிடக்கிறோம். அதில் அடிக்கடி ஆறுதல் சொல்லக்கூடிய சரமை திருச்சடை போன்றவர்கள், அதனால் சாத்விகமாகிய விபீஷனுடைய மனைவி பெண் இவர்கள் தான் அந்த சாத்விக விருத்திகள். அப்படிப்பட்ட விபீஷன் சாத்விகமானவன், சாத்விக தத்துவத்துக்கு உரியவன். அப்படிப்பட்ட சாத்விக புத்தியினால் தான் நம்ம தேற்றப்படுகிறோம். ராமர் அடைய முடியும், ராமர் நமக்கு வருவார் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு ஒரே ஆறுதல்னு அந்த சாத்விகமான சரமையும் திருச்சடை, அந்த சாத்விகமான விருத்திகள் தான் ஆறுதல். அதனால் நமக்கு ராமர் ஒருத்தர் இருக்கார், ராமர் நமக்காக வருவார், நம்மளை கரையேற்றுவார். நம்பிக்கையில் செய்தி அமர்ந்திருக்கிறது போல் நம்ம ஜீவாத்மாவை ஒவ்வொருத்தரும் நமக்காக ராமர் பிரயத்தனம் பண்ணி நம்மை கரையேற்ற வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ராமனுக்காக நீ என்ன செய்த? ராமன் காடாக கஷ்டப்பட்டு அந்த லங்கை பாலம் அமைச்சு, அப்போ ராவணை வதம் பண்ணி கும்பகர்ணை வதம் பண்ணி அப்போ சீதையை மீட்டுறாரு.
ராமருக்காக நீ என்ன செய்ய முடியும்? பதிலுக்கு போகிற எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற தமோ குணம் ரஜோ குணத்தெல்லாம் அழித்து விபீஷணனை சத்வகுணத்தை ஸ்தாபனம் பண்ணி விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணுறது, சத்வகுணத்தை இந்த லிங்க சரீரத்தை ஸ்தாபனம் பண்ணி அப்படியேப்பட்ட இந்த ஜீவாத்மாவை தன் திருவடியில் சேர்த்துக்கொள்கிற அப்படியேப்பட்ட பட்டாபிஷேகம் செய்து கொள்கிற அப்படியேப்பட்ட அந்த நிலை தான் நம்மளுடைய ஜீவாத்மாவை ராமனுடைய திருவடியில் ராமனுடைய பக்தியில் நிலைக்க செய்வது. அது பட்டாபிஷேகமாக சொல்லப்படுகிறது. அந்த வைகுண்ட அதாவது என்னென்னா அயோத்தியா தாமத்தில் அப்படியேப்பட்ட இந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த ராமனுக்கு நீ பதில் என்ன செய்ய முடியும்? என்னென்னா அவன் ராமோ இது பிரஜா இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ராமன் பிரஜைகள்லாம் சொன்னாங்க இல்லையா, அதை தான் நம்ம செய்யணும். ராமன் செய்த இந்த உபகாரத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா ராமநாமத்தை சொன்னாங்க, அதான் செய்தாங்க பிரதி உபகாரமாக. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் பூரா ராமநாமத்தை ஜெபிச்சுன்னே இருக்க வேண்டியது தான். அனவர்த்தம் நாளைக்கு கும்பாபிஷேகம் அன்றைக்கி பூரா இது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்பொழுதும் ராமநாமத்தை ஜெபிக்கணும். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஜெபிக்கணும். எல்லாருமே விளக்கேற்றி வச்சு அதுபோல் பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ராமநாமத்தையே விளக்கேற்றி வச்சு சதா சர்வகாலம் நாக்கில் ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பரம பிரயோஜனம். ராமர் ரொம்ப சந்தோஷம் அடைவார். எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து அந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கிற விஷயத்த டிவிலையோ இல்லாட்டி ஃபோன்லேயோ லைவாக யூடியூப்லையோ பார்க்குறவங்க நேரடியாக ராமரிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய வேண்டிய வரங்களை கேட்டுக்கலாம். அப்போ பகவான் சந்தோஷம் அடைவார். அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பகவான் சகல மங்களங்களும் சகல க்ஷேமங்களும் சகல சௌபாக்கியங்களும் பரிபூர்ணமாக பகவான் அருள்வார். சீதாராமன் சேர்ந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவாங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான். இந்த பாக்கியத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அதனால் ராமனை விட பரபிரம்மம் உலகத்தில் யாரும் கிடையாது. ராமனோட உயர்ந்த தெய்வம் உலகத்தில் கிடையாது. அந்த சீதாராமன் தான் நம்மளை ரட்சிக்கணும். அந்த சீதாராமன் ராஜாராமன் அப்படியேப்பட்ட அயோத்தியா ராமன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பூர்ண அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து கொண்டு அந்த பர தெய்வமாகிய பரமபுருஷனாகிய அந்த ராமனையே சதா சர்வகாலம் சிந்தித்து கொண்டு ராமநாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் நம்ம ஜபிக்க வேண்டாம். இந்த ராமநாமம் மட்டுமே போதுமானது. இதுவே நம்ம ஜென்ம சாபல்யத்தை உண்டாக்கூடியது. அதனால் ராமநாமமே நம்ம சிறப்பாக ஜபித்து கொண்டிருப்போம். சரி, ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதன் கி ஜெய், ஸ்ரீராமாயண பகவான் கி ஜெய். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும். ராமநாமத்தை ஜபிச்சா போதுமானு நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்படுது. ஏன் இந்த சந்தேகம் ஏற்படுதுன்னு தெரியல எனக்கு. ராமநாமத்துக்கு விட சிறந்தது எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய நாமா சொல்கிறாங்க, இவ்வளோ பாராயணம் பண்ணுறாங்க, இவ்வளோ ஸ்தோத்திரங்கள் படிக்கிறாங்க, இவ்வளோ ஸ்துதிகள் படிக்கிறாங்க, இவ்வளோலாம் எதுக்காகன்னா அந்த நாமத்தில் பக்தி வரத்துக்கு தான் இந்த சாதனங்கள் தான். கடைசியில் நாமா தான் முடிவு. அதனால் பாகவத்துடைய முடிவே நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பிரணாசனம். ராமாயணத்துடைய முடிவு ராமோ இது பிரஜைகள்லாம் ராமநாமத்தை சொன்னது தான் முடிவுன்னு சொல்லி வால்மீகி சொல்லி முடிகிறார். அப்படின்னும் போது நம்ம நாமந்தான் முடிவு, நாம சங்கீர்த்தனம் தான் முடிவு. அப்படின்னா இதுக்கு போஷணம் தான் இந்த ஸ்தோத்திரங்கள், மற்ற மந்திரங்கள் எல்லாமே, மற்ற பக்தி, மற்ற வழிபாடு முறைகள் எல்லாமே. அதாவது நாமத்தை பிடிச்சிக்கணும். அதில் ரொம்ப சுலபமானது, ரொம்ப சிரேஷ்டமானது, ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப சக்தி உடையது இந்த ராமநாமம். இதை படிச்சுக்கிட்டா போதுமானது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண் கி ஜெய். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி की जय, श्री वाल्मीकि भगवान की जय, सकल साधु की जय. राम 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 राम.